பாருங்க, கடைசி நாட்களில் ஆண்டவர் எப்படிப்பட்டதான ஒரு எழுப்புதலை தராருன்னு பாருங்க. ஒரு சுகத்தை கொடுக்கறதுக்கு அம்மா என்ன ஞானஸ்தானமே எடுக்கல. அல்லேலூயா. ஆமாம், ஆண்டவர் ஒருத்தரை சுகப்படுத்தணும்னு நினச்சாங்கன்னா நீங்கள் ஞானஸ்தானம் எடுத்துட்டீங்களா, நீங்கள் அந்நிய பாஷை பேசுகிறீங்களா, அதெல்லாம் பார்க்குறதில்ல. உனக்குள்ளே எவ்வளோ விசுவாசம் இருக்குதுன்னு தான் பார்ப்பார். அல்லேலூயா. அந்த அம்மாவுக்கு எவ்வளோ ஒரு விசுவாசம் இருந்துச்சுன்னா, அந்த எண்ணெய் வேறு எந்த எண்ணெயும் இல்லை, சிஸ்டர் போகிற சர்ச்சிலிருந்து கொடுக்க வேண்டிய எண்ணெய் தான். பெங்களூர் எண்ணெய் எங்கே வந்து வேலை செஞ்சு ஒரு ஆத்மாவை கொண்டு வந்து கொடுக்குவாரு. இதெல்லாம் நீங்கள் லைவாக பாபு பாஸ்டர்கிட்ட சொல்லணும். லைவாக பாஸ்டர் பார்த்தாலும் பாபு பாஸ்டருக்கு ஒரு பெரிய தேங்க்ஸ். அல்லேலூயா. ஆமாம், அவங்களாம் 100 நாள் ஃபாஸ்டிங் போட்டு ஜெபிச்சு அந்த எண்ணெயை இயேசுவினுடைய ரத்தமாக மாற்றி நீங்கள் உலகம் ஃபுல்லாக கொடுத்துட்ருக்குறாங்க. அதில் ஒரு பகுதியை தான் நான் வாங்கி வந்ததை வச்சு நம்மக்கிட்ட இருக்கிற விசுவாசிகளுக்கு கொடுக்குறேன். பாருங்கள், ஆண்டவருடைய ரத்தம் எல்லாருக்கும், அவர் பெங்களூருக்கும் தேவன், அவர் அழுந்தலைப்பூருக்கும் தேவன். அல்லேலூயா. அவருக்கு யாரும் எந்த பட்சபாதமும் இல்லை. யாரெல்லாம் அவரை விசுவாசிக்கிறாங்களோ அத்தனை பேர்களும், வசனம் அப்படி தான் சொல்கிறது, அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேரும் அவருடைய பிள்ளைகள் ஆகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். அருமையான கிருஷ்ணமூர்த்தி ஐயாவை நானும் பார்த்ததில்லை, நான் அலந்தல்பூரில் தான் இருக்கிறேன், ஆனால் எனக்கு தெரியாது. ஆனால் சரசம்மா சொன்னாங்க, காலையில் வந்து சொன்னாங்க. இப்போ அந்த அம்மாவுடைய விசுவாசத்தை ஆண்டவர் கனப்படுத்துகிறார். அப்போ நீங்களும் ஒரு பாஸ்டர் வந்து ஜெபம் பண்ணால் தான் அந்த இடத்துல அற்புதம் நடக்கிறோங்கிற காலம்லாம் மாறிடுச்சு. இப்போ பாருங்க, இப்போ ஒரு விசுவாசி, ஞானஸ்தானமே எடுக்காத ஒரு விசுவாசி கூட போய் ஜெபம் பண்ண என்ன ஆகுது, போன உயிர் கூட ஆண்டவர் என்ன பண்ணிடுவார், திரும்பி கொண்டு வந்து கொடுத்துருவார். நான் வாழ வைக்கிறதுக்காக அவங்கள இந்த உலகத்தில் வச்சுருக்கிறேன். பிசாசே, உனக்கு அந்த அதிகாரம் இல்லை, அந்த உயிரை எடுக்கிறதுக்கு உனக்கு அதிகாரம் இல்லை அப்படின்னு சொல்லி அந்த உயிரை திரும்ப கொடுத்து இன்றைக்கி சபையில் கொண்டு வந்து உட்கார வச்சிருக்கிறாருன்னா இது மிகப்பெரிய ஒரு சாட்சி. அல்லேலூயா. கட்டாயம் உங்களை கொண்டு ஆண்டவர் செய்வார். உங்கள் கரம் அது கர்த்தருடைய கரமாய் மாற்றப்படும். அல்லேலூயா. நீங்களும் அண்ணா ஐயாவும் அது மாதிரி நிறையா சாட்சி சொல்லுவார். அவரும் அந்த எண்ணெய் வச்சுருக்கிறாரு. எங்கேயாவது யாருக்காவது ஜெபம் பண்ணணுன்னா அவர் டாக்டர் தான். யாருக்காவது உடம்பு சரியில்லைனா ஊசி போடுவார். ஊசி போட்டால் கூட ஜெபம் பண்ணி ஏசப்பாவை நம்புங்க உங்களுக்கு சுகம் கொடுப்பாருன்னு சொல்லிட்டு தான் வருவார். அதே மாதிரி அவங்களுக்கு சுகமும் ஆயிரும். அல்லேலூயா. இன்றைக்கி அலோபதி டாக்டருக்கெல்லாம் தெரியாத ஞானத்தை இன்றைக்கி அருமையான நம்ம அப்பாவுக்கு ஆண்டர் கொடுத்து நிறைய பேர் அவரால் சுகமடைந்தவர்கள் அநேகர் சிறுகளப்பூர்கள். அல்லேலூயா. ஆமாம், கர்த்தர் வல்லமையாக எளிமையான பிள்ளைகளை ஆண்டவர் எந்த அளவுக்கு வல்லமையான ஒரு பாத்திரங்களாக வைத்திருக்கிறார். நிச்சயமாக சொல்கிறேன், ஆண்டவர் உங்களை ஆசீர்வாதமாக வைப்பார். அல்லேலூயா. உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா குறைவுகளும் நிறைவாக்கப்படும். ஏன்னா அவர் நிறைவின் தேவன். அவருக்கு தேவையானது ஒன்று தான், அவரை விசுவாசிச்சா போதும். அவர் என்ன பண்ண போதும், அவரை விசுவாசிச்சிங்கன்னா ஆண்டவர் உங்களை வேறு லெவலுக்கு கொண்டு போய் மேலே வச்சுருவார். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. இந்த நாளில் நமக்கு வாக்குத்தத்தமும் உண்டு. இந்த வருஷத்தில் நான் புது வருஷத்தில் ஒரு பெங்களூரில் ஒரு சபையில் போய் ஜெபிக்கும் போது எனக்காக ஜெபித்த ஒரு ப்ராஃபட், ஒரு தீர்க்கதரிசி என்ன சொன்னார்னா, உங்களுக்கு மேலே ஒரு அபிஷேகம் இருக்குது. அந்த அபிஷேகம் சோல் வின்னிங் அனாயிட்டிங், ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணுகிற அபிஷேகத்தை உங்கள் மேலே ஆண்டவர் இன்றைக்கு வைக்கிறார். இனியிலிருந்து உங்களுக்கு ஆத்துமாக்கள் தேடி வருவாங்க அப்படின்னு சொன்னார். அன்றைக்கி 1ஆம் தேதி கிரண் எஸ்ஏகேல்னு சொல்லி பெங்களூர் பட்டணத்தில் இருக்கிறார். அவருடைய ஜெபத்துக்கு தான் இப்போ போயிட்டு வந்தேன். நைட் ஜெபத்துக்கு போயிட்டு அப்புறம் திருநெல்வேலிக்கு திருப்பத்தூருக்கு போயிட்டு அங்கே ஒரு ப்ரேயர் முடிச்சுட்டு தான் இங்கே வந்துருக்கிறோம். அல்லேலூயா. அவர் சொன்னது பாருங்கள் எப்படி நடக்குதுன்னு பாருங்கள். ஐயாவை எனக்கு தெரியாது, அம்மாங்க 2 பேர் வந்துட்டு இருந்தாங்க. இப்போ ஐயாவுக்கு தெரியாது. எப்படி ஆண்டவர் அங்கே பெங்களூரில் சொன்ன காரியத்தை ஆண்டவர் இங்கே எப்படி நிறைவேற்றுறாருன்னு நீங்களே கண்ணார பார்க்கலாம். அல்லேலூயா. அவர் சொன்னதை செய்வார். அவர் செய்கிறதா சொல்லுவார். அவர் சொல்லுவாங்க, இன்னைக்கு மு.க. ஸ்டாலின் சொல்லுவார்ல, நாங்கள் சொன்னதைத்தான் செய்வோம். ஆமாம், அந்த வாணியில் ஆண்டவர் அதை தான் சொன்னால் செஞ்சிருவார். அவருக்கு தெரியும், அவர் ஆயிரமான ஆண்டுகளாக அவர் இருக்கிறவர். அவருக்கு 1800 என்ன நடந்துச்சுன்னு தெரியும். 2024 இல்லை, 3024 என்ன நடக்குதுங்கிறது அவருக்கு தெரியும். நம்ம அவருக்கு பிரியமாக நடக்க ஆரம்பிச்சிட்டோம்னா, அவர் மேலே விசுவாசத்தை வச்சு நம்ம பயணத்தை தொடங்க ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா ஆத்துமாக்களை கொண்டு வந்து குவிக்க ஆரம்பிச்சிருவார். அல்லேலூயா. ஆமாம், இப்போ அடுத்து நம்ம உடனடியாக ஜெபிக்க வேண்டியது சபையினுடைய இடத்திற்காக ஜெபிக்கிறோம். பாருங்கள், இப்போ எவ்வளோ ஃபுல்லாகிடுச்சு பாருங்கள். ஒரு 15 பேர் இருப்போம். 15 பேருக்கு என்ன ஆயிடுச்சு, ஃபுல்லாகிடுச்சு. அதனால் சீக்கிரமாக ஆண்டவர் அலந்தலைப்பூரில் நமக்கு ஒரு ஆலயத்தை தர வேண்டும். அதற்காக நீங்கள் என்ன பண்ணணும், ஜெபிங்க. சரியா? இங்கே இருக்கிற எல்லாருமே என்னுடைய தாயுமாக, தகப்பனுமாக, என்னுடைய சகோதரியாக, சகோதரனாக நான் பார்க்கிறேன். இங்கே இருக்கிறவங்களுக்கு ஆல்ரெடி தெரியும், புதுசாக வந்தவங்களுக்கு சொல்கிறேன். ஐயா நம்புகுறிச்சி, உங்கள் பேருங்க ஐயா? பெரியசாமி. புதுசாக இன்றைக்கி ஐயா நம்புகுறிச்சியிலேருந்து பெரியசாமி ஐயா வந்திருக்காங்க. சரசம்மா மூலமாக அருமையான கிருஷ்ணமூர்த்தி ஐயா வந்திருக்காங்க. அலந்தலைப்பூர் மூலமாக இவங்களாம் வந்திருக்காங்க. அப்படின்னா இவங்களோட சொந்த தகப்பன் போல கர்த்தர் இவர்களை நேசிக்கணும், இவர்களுக்கு நம்மளால் முடிந்த உதவிகளை செய்யணும். இவர்கள் அந்த பட்டணம், அந்த கிராமத்திற்கு, நம்புகுறிச்சி கிராமத்துக்கு, அலந்தலைப்பூர் கிராமத்துக்கு ஆசீர்வாதமாக இருக்கணும்னு சொல்லி தான் ஆண்டவர் இங்கே கொண்டு வந்திருக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவர் ஏதோ எதர்ச்சியாக நம்ம இங்கே இடத்துக்கு வரல.
கடவுளே உங்களை கொண்டு வந்திருக்கிறார் இந்த இடத்துல. அல்லேலூயா. கட்டாயம் உங்கள் வாழ்க்கை இப்போ இதுக்கு முன்னாடி இருந்தது போல இருக்காது. அது தலைகீழாக மாற்றப்படும். நீங்கள் ஆசீர்வாதமாக இருப்பீர்கள். நீங்கள் ஆசீர்வாதமாக இருக்கிறத உங்களை சுற்றி இருக்கிற ஜனத்தாரெல்லாம் பார்த்து, என்ன இவங்களை இப்படி நினச்சோம், இப்போ பார்த்தா இப்படி வந்துட்டாங்களே மேலே, உண்மையாகவே எங்கள் கும்பிட்ற சாமி நல்ல சாமி தான் அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிருவாங்க. அல்லேலூயா. அதுதான் ஆண்டவருடைய விருப்பம், வேறு ஒன்றும் இல்லை. நம்ம நல்லா இருந்தால் யாருக்கு பேர், யாருக்கு நல்ல பேர்? என் பிள்ளை ஜாக்கின்னு இருக்கிறான் 3 வயசில், இன்றைக்கி இல்லை பாருங்கள், அமைதியாக இருக்குது வீடு. அல்லேலூயா. அவன் ஸ்கூலில் நல்லா படித்தானா யாருக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும்? மனசு பயங்கர சந்தோஷம். ஏன் இன்னாருடைய பையன் இன்னாருடைய இவங்க அம்மா சொல்லுவாங்க அடிக்கடி, அவன் ரொம்ப மூக்கெல்லாம் ஒளிவிக்கிட்டு ரொம்ப அழுக்காக இருக்கும் போது அவங்க அம்மா எப்படி திட்டுவாங்கன்னா, நீலாம் நர்ஸு பையனாடா அப்படிம்பாங்க. அவங்கள பொறுத்த வரைக்கும் என்னன்னா, ஒரு நர்ஸினுடைய பிள்ளைன்னா அது எப்படி தான் இருக்கும், நீட்டாக இருக்கும், சுகாதாரமாக இருக்கும் அப்படின்னு நினைப்பாங்க. அப்போ நீலாம் ஒரு நர்ஸு பையனா அப்படின்னு திட்டுவாங்க. அது மாதிரி மக்களுடைய மைண்ட் செட். அப்போது ஒரு குழந்தையினுடைய நன்மையும் நமக்கு தான் சேரும், தீமையும் நமக்கு தான் சேரும். அதே மாதிரி நீங்கள் நல்லா இருந்தீங்கன்னா அது யாருக்கு பெருமை? ஏசப்பாக்கு பெருமை. அதனால் ஒரு நாள் உங்களை வியாதியில் வச்சிருக்கணும்னு அவர் நினைக்க மாட்டார். ஒரு நாள் நீங்கள் பலவீனத்தில் இருக்கணும்னு அவர் நினைக்க மாட்டார். ஒரு நாள் நீங்கள் சுகவீனப்பட்டு போயிருக்கணும், நீங்கள் உங்கள் தலைகள் தாழ்த்தப்பட்டு போயிருக்கணும் அவர் நினைக்கவே மாட்டார். நீங்கள் சோர்ந்து போகக்கூடாது. நீங்கள் சீறி எழும்புகிற சிறுத்தைகளை போல. கடந்த நாட்களில் நைட்டில் அது நீங்கள் என்ன பிரச்சனை கேள்விப்பட்டீங்களா? விடுதலை சிறுத்தைகள் அன்றைக்கி தஞ்சாவூரில் ஒரு மாநாடு. அந்த மாநாட்டிலேருந்து வண்டி ரிட்டர்ன் வரும்போது யாரோ கல் எடுத்து அடித்து உடச்சிட்டாங்க. சும்மாவே சிறுத்தைகளை ஏதாவது தோணுனா என்ன ஆகிரும், அப்புறம் சிறுத்தை சீனா என்ன ஆகும், அது சீர ஆரம்பிக்குமா ஆரம்பிக்குதா? அதனால தான் நம்மளுக்கு அன்றைக்கி பஸ் இல்லை. நாங்கள் அன்றைக்கி நைட்டு எத்தனை 3-4 மணிக்கு இறங்கி நானும் சோனியா சிஸ்டரும் இறங்கி வர்றோம். ஒரே போலீஸாக இருக்குது டோல்கேட்டில். என்ன நடக்குதுன்னு தெரில, பஸ்ஸெல்லாம் வருமா வராதா? ஏற்கனவே அரியலூருக்கு அடிக்க நைட் நேரத்தில் அதிகம் பஸ்ஸு கிடையாது. ஆனாலும் ஆண்டர் கிருபையை எங்களுக்காக நாங்கள் வந்த உடனே ஒரு பஸ்ஸை அனுப்புனார். அந்த பஸ்ஸு கண்டக்டர் டிரைவர் பேசிட்டு வந்ததை நான் சொல்கிறேன் பாருங்க. ஏங்க அவர் பேசிட்டு வர்றாரு, நம்மளுக்கு டைமே கிடையாதுப்பா, நம்மளுக்கு 5:50 தான் டைமு, நம்மளுக்கு புது பஸ் விட்டுருப்பாங்க போல் இருக்குது. ஸ்டாலினுக்கு இந்த நேரத்தில் ஒரு பெரிய நன்றிகள். புது பஸ் விட்டதுனால டைம் இல்லாததுனால நமக்கு என்ன பண்ணிட்டோம், 3:50 வந்துட்டுன்னு சொல்லி பேசிட்டு வராங்க பாருங்க. அப்போ அவங்க எடுக்கிற முடிவு யாருக்கு தான் சாதகமாக இருக்குது? நமக்கு சாதகமாக இருக்குது பாருங்க. இல்லைன்னா 5:50 வரைக்கும் நாங்கள் என்ன தான் பண்ணிட்டு இருக்கணும், அங்கே உட்காந்துட்டே இருக்கணும். அங்கே வேற போலீஸ் பயங்கர கடுப்பாக இருக்கிறாங்க. அந்தான சும்மா எந்திரிச்சுன்னா கூட ஏன் எந்திரிச்சு உட்காருக்கிறாங்க, சார் கால் வலிக்குது நின்னா கூட தப்பா அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா அங்கே பெரிய பிரச்சனை நடந்துட்டு இருக்குது. அங்கே ஒரு மாநாடு நடந்துச்சு. அந்த மாநாடு முடிஞ்சு எல்லாம் வர்றவங்களை கல் எடுத்து பெரிய பிரச்சனையாகி போச்சு. அதனால் ஊர் கலவரம் ஆயிருமேன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் நடந்தது பாருங்க. அப்புறம் பஸ் வந்துருச்சு, புள்ளம்பாடி வந்துட்டா வர்ற டிராவல்ஸ் பஸ் எல்லாம் நம்ம அலந்தலப்பூர் வழியாக போயிட்டு இருக்குது, அந்த ரூட்டில் போயிட்டு இருக்குது. இல்லைன்னா அது இந்த காலத்தில் அதுவும் டிராவல்ஸ் பஸ்ஸு அலந்தலப்பூர் வழியாக தாப்பாய் வழியாக போகிறதான் பார்க்குறேன். அவன் எப்படி ஓட்டுவான் உங்களுக்கு தெரியும். அந்தாண்டு அவ்வளோ கேப் இருந்தாலும் நம்ம பக்கமே ஓட்டிகிட்டு வருவான். லைட்டை ஆஃப் பண்ணாலும் ஆஃப் பண்ண மாட்டேங்கிறான். சிஸ்டர் வேறு பார்த்து பிரதர்ங்கிறாங்க. நான் பார்க்காமலாங்க ஓட்டுறேன், பார்த்து தான் ஓட்டுறேன். ஆனால் அவங்க அப்படி வர்றாங்க. என்ன எல்லாம் ஒரே டிராவல்ஸ் பஸ்ஸாக நம்ம அலந்தலப்பூர் சிறுகலப்பூர் லைனில் போகுதுன்னு பார்த்தா அங்கெல்லாம் பெரிய பிரச்சனை ஆகிட்டு இருக்குது. அங்கே விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கும் மற்றவங்களுக்கும் பிரச்சனை. யாரோ அவங்க வண்டியை கல் எடுத்து போட்டு உடச்சிட்டாங்கன்னு சொல்லிட்டு பெரிய பிரச்சனை ஆகிறதுனால பஸ் எல்லாம் இங்கே திருப்பி விட்டாங்க. பாடாலூர் வரைக்கும் வந்துட்டு சென்னை பஸ்ஸை தான் இந்த பக்கம் வருது. சிறுகலப்பூர் வழியாக தாப்பாய் வழியாக புள்ளமாடி போய் இப்படி சுற்றி போயிட்டு இருக்குது அன்னைக்கு நைட் நேரத்தில். ஆனாலும் ஆண்டவர் எல்லா தடைகளையும் நீக்கி கிருபையாக என்ன பண்ணார், நடத்தி கொண்டு வந்தார். அல்லேலூயா. அதான் சொல்கிறேன். அப்போது இந்த வருஷத்தில் திரளான ஆத்துமாக்களை தேவன் நமக்கு தரப்போகிறார். திரளான ஆத்துமாக்களை தரப்போகிறார்னா அப்போ திரளான ஒரு இடம் நம்மளுக்கு என்னது கட்டாயம் தேவை. அதனால் நீங்கள் அதிகமாக செபியுங்கள். கட்டாயம் ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். அடுத்த வாரம் நம்மளுக்கு அடுத்த மாதத்தினுடைய முதல் வாரமாக இருக்கிறதுனால திருவிருந்து ஆராதனை உண்டு. அதே போல் நம்ம சபை மக்களுக்கு நம்மளால் முடிந்த உதவிகளை செய்வோம். அதனால் கட்டாயம் அடுத்த வாரம் எல்லாரும் மறக்காம என்ன பண்ணிடுங்க, வந்துடுங்க. நம்முடைய சபை மூலமாக உங்களுக்கு உபயோகமாக இருக்கிறபடியாக ஒரு சில உதவிகளை நம்ம மாதம் செய்யணும்னு சொல்லி இந்த மாதத்தில் தீர்மானம் எடுத்தோம். போன மாதத்தில் எல்லாருக்கும் அரிசி வாங்கி கொடுத்தோம். இந்த மாதத்தில் உங்களுக்கு நான் வாங்கி கொடுத்த அரிசி கண்டிப்பாக தீர்ந்துருக்காதுன்னு எனக்கு தெரியும். ஸோ அதனால் இன்னொரு ஒரு மாதம் வரும். ஸோ உங்களுக்கு இன்னும் என்ன தேவை, அரிசி வாங்கி கொடுத்துட்டீங்க, இப்போ சோறு ஆக்கி குழம்பு வைக்கணும் பிரதர், அப்போ குழம்புக்கு கிராசரிஸ் மளிகை ஜாமான் பொருட்கள் உங்களுக்கு வாங்கி கொடுக்கலான்னு சொல்லி ஒரு மனசில் ஒரு ஆசை. அதனால் அடுத்த மாதம் உங்களுக்கு அதுக்குண்டான காரியங்களை செய்வோம். அதுக்காகவும் ஜெபிங்க. அல்லேலூயா. நான் அடிக்கடி சொல்லுவேன், ஒரு மனுஷன் ஆசீர்வதிக்கப்படுவதற்கு 4 காரியம் தான் தேவை. இந்த 4 காரியம் ரொம்ப சீக்கிரட்டான ஒரு 4 காரியம். இந்த 4 விஷயத்தை நீங்கள் பர்ஃபெக்டாக கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் ஆசீர்வாதமாக இருக்கிறத யாராலையும் தடுக்க முடியாது. அல்லேலூயா. 4 விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, 1 விசுவாசம். ஃபஸ்ட் என்ன பண்ணணும், விசுவாசம். ஏசப்பா என்னை ஆசீர்வதிப்பார், ஏசப்பா என் தேவைகளை சந்திப்பார், ஏசப்பா என் வியாதியை நீக்குவார், ஏசப்பா எனக்கு சுகத்தை தருவார், பலத்தை தருவார். நீங்கள் முதலாவது ஆணித்தனமாக என்ன பண்ணிடணும், நம்பிடணும். அதுக்கு பேர் தான் விசுவாசம். 1.
ரெண்டாவது பாயிண்ட்டு, நீங்கள் என்ன விசுவாசிச்சிங்களோ அதை பேச ஆரம்பிக்கணும். என்ன விசுவாசிக்கிறீங்களோ அதை சுற்றி இருக்கிற மனிதர்கள் மத்தியில், இல்லை உங்களிடத்துல நீங்களே போன வாரம் சொல்லி கொடுத்தல கண்ணாடியை பார்த்து நீங்கள் என்ன பண்ணணும், எத்தனை பேர் செஞ்சீங்க? அதை செஞ்சீங்களா? செஞ்சுருந்தீங்கன்னா இந்நேரம் வேறு மாதிரி வந்திருப்பீங்களே. அல்லேலூயா. ஆமாம், பேசுங்க கண்ணாடியை பார்த்து. நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன், நீ பெரிய காரியங்களை செய்வாய், உன்னுடைய வாழ்க்கையில் குறைவுகள் இருக்காது, நீ வியாதியோடு இருக்க மாட்டாய், உனக்கு சுக வேணும் பல வேணும் இருக்கவே இருக்காது, உனக்கு தீர்க்க ஆயுசு, நீ நல்லா இருப்ப, உன் பிள்ளைங்க நல்லா இருப்பாங்கன்னு முதல்ல உங்களை பார்த்து நீங்களே சொல்ல ஆரம்பிங்க. அல்லேலூயா. எப்படி உங்களை பார்த்து மற்றவங்க சொல்கிறது அது ரெண்டாவது, நீங்களே என்ன பண்ணணும் உங்களை குறித்து சொல்ல. நீங்கள் சொல்ல சொல்ல அது நடக்கும். அல்லேலூயா. போன வாரம் அதுக்கு நான் வெளிப்படையாக உங்களுக்கு அதுக்கு நான் காரியம் சொல்லியிருந்தேன். ஏன் நீங்கள் சொன்னது நடக்கணும்னா உங்களுக்குள்ளே ஓடிட்டு இருக்கிற மூச்சு அவருடைய மூச்சு, அவர் சொல்கிறது நடக்குது அப்படின்னா நீங்கள் சொல்கிறதும் நடந்து ஆகணும். ஏன்னா ஒரே மூச்சு ஒரே ரத்தம். எப்படி அப்பாவுக்கு என்ன ரத்தமோ அதே தான் பிள்ளைக்கு அந்த ஜீன், அந்த டிஎன்ஏ. அப்போ ஏசப்பாக்குள்ளே இருக்கிற டிஎன்ஏ உங்களுக்குள்ளே இருக்குது. அவர் சொல்ல காற்றையும் பார்த்து கடலையும் பார்த்து ஒரே வார்த்தை தான், இறையாதே அமைதிலா இருன்னு சொன்னார். நின்றுச்சு பாருங்க. இன்னைக்கு உங்கள் வாழ்க்கையில் வர்ற பிரச்சனையை பார்த்து இறையாதே அமைதிலா இருன்னு நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா நீங்கள் ஜெயிக்க ஆரம்பிச்சிருவீங்க. அல்லேலூயா. ஆனால் பிசாசு என்ன பண்ணிடுவான், உங்களை பயமுறுத்துவான். பத்தியா, நீ ஜபத்துக்கு தானே போகிற, பாரு உனக்கு அந்த பிரச்சனை வருது இந்த பிரச்சனை வருது, நீ சர்ச்சுக்கு போகிற, என்ன உன் வாழ்க்கை மாறி இருக்குது, நீ உனக்கு பாரு, நீ இவ்வளோ இந்த கோயிலுக்கு போறியே உன் கடனெல்லாம் மாறிடுச்சா, இப்படி புறஜாதி ஜனங்களை வச்சு நம்ம என்ன பண்ணுவான், அவன் நம்மளோட கடங்காரனா இருப்பான். அதுவே மேட்டர் இல்லை. இல்லையா? ஆமாம், அவன் நம்மளோட பெரிய பிரச்சனையோடு இருப்பான். நம்மளாவது ஏதோ கிடைக்கிறத சாப்பிட்டுக்கிட்டு நல்லா நிம்மதியாக இருக்கிறோம், அவன் உடம்பெல்லாம் வியாதியாக இருக்கும். அவனுக்கு கோடி ரூபா பணம் இருந்தாலும் என்ன பண்ண முடியாது. ஆமாம், அன்றைக்கி ஒரு பணக்காரரை பார்த்தேன். அவர் சொல்கிறாரு, சார் டீ தூள் ரொம்ப கம்மியாக சர்க்கரையே போடாத ஒரு காப்பியை கொடுங்கிறார், ஒரு டீயை கொடுங்கன்னு சொல்கிறாங்க. நான் ஒரு ஹோட்டலில் சாப்பிட்டுருக்கிறேன். ஆளை பார்த்தா பென்ஸ் காரில் வந்து இறங்கியிருக்கிறார். அவர் வந்திருக்கிற காரே 1,08,00,000 ரூபா காரு. ஆனால் 1,08,00,000 காரில் வந்தால் கூட டீ எப்படி தான் குடிச்சாகணும், சக்கரை இல்லாமல், டீயும் அதுலேயும் அந்த டீ எசன்ஸே இல்லாமல். நினச்சி பாருங்கள் எப்படி இருக்குன்னு. நம்ம அச்சியா போட்ட டீ மாதிரி இருக்கும், பயங்கரமாக இருக்கும். அல்லேலூயா. அச்சியாவை காணோம், ஸ்தோத்திரம். ஆமாம், அப்படிப்பட்ட கடுங்காவல் தண்டனையெல்லாம் நம்மளுக்கு, ஆமாம், அப்படிப்பட்ட பணக்காரங்களுக்கு இருக்குது. ஆனால் நமக்கு பாருங்கள், நம்ம நார்மல் பஸ்ஸில் ஏறி வந்தாலும் சார் நல்லா ஸ்ட்ராங்காக சக்கரை தூக்கலாம். அல்லேலூயா. ஆமாம், அப்படியே ஆண்டு நம்ம சரீரத்தை வச்சுருக்கிறோம். அதுக்காக முதல்ல நம்ம என்ன பண்ணணும், பணம் ஆஸ்தி பொருள்லாம் பெரிய விஷயம்லாம் இல்லைங்க. நீங்கள் ஒருத்தர் இருந்தார் ஒரு காலத்தில், இந்த ஊரே அலந்தலப்பூரில் பாதியை என்னத்தான்னு சொல்லிட்டு இருந்தார். அவர் இன்றைக்கி இல்லை. அல்லேலூயா. அவருக்கு இடம் கொடுத்தவங்களாம் பேர் எழுதி வாங்காம விட்டாங்க. இன்றைக்கி யாரும் அவர் ஆள் இல்லைன்னோனையும் எப்போ உங்கள் அப்பா வாங்கினாரு அப்படின்ட்டாங்க. உங்கள் அப்பா என்கிட்ட காசு வாங்கினாருன்னு சொல்கிறதுக்கு ஆட்கள் உண்டு. உங்கள் அப்பா கிட்ட நாங்கள் இடத்த கொடுத்துட்டோம், அவர் எங்களுக்கு காசு கொடுத்துட்டாரு, நாங்கள் எழுதி கொடுக்கல, இப்போ வந்து எழுதி தரோம் தம்பி அப்படிலாம் யாரும் வரல. அன்றைக்கி 10,000க்கு வாங்கிருமா ஒரு ஏக்கரு, இன்றைக்கி 12 லட்ச ரூபாய்க்கு போயிட்டு இருக்குது. 12 லட்ச ரூபா போகுது, ஒரு 10 லட்சத்தை கூட கையெழுத்து போடுறாங்கிறாங்க. அல்லேலூயா. எப்படி மாறிடுச்சு பாருங்க. ஆனால் நம்ம அப்பா பாருங்க, அவரு இடத்த கொடுத்தாரு ஒரு இடத்துல, அவங்க வந்து எழுதி வாங்கல, ஆனால் நான் எழுதி கொடுக்குறேன் சீக்கிரம் வாங்கப்பான்னு சொல்லிட்டு இருக்கிறாரு. எவ்வளோ வரா இந்த காலத்தில் இப்படிப்பட்ட ஒரு நல்லவரா அப்படிங்கிற மாதிரி நம்ம அப்பா இருக்கிறார். அல்லேலூயா. ஆமாம், வெளியாளாக இருந்தால் செய்ய மாட்டாங்க, வாங்கினவங்க வந்து கெஞ்சிட்டு இருப்பாங்க, ஐயா எப்படியாவது எழுதி கொடுத்துருங்கய்யா, இல்லைன்னா அவ்வளோதான். ஏன்னா செல்லாது, என்ன பண்ணாது, செல்லாது. அப்போ ஒரு காலம் இருந்துச்சு, வார்த்தைக்கு கட்டுப்படுவாங்க. ஐயா காலத்துலலாம் பெரியவங்களாம் இருக்கும்போது ஒரு வார்த்தையை சொன்னாங்கன்னா அந்த வார்த்தையை மீறவே மாட்டாங்க. உயிரே போனாலும் அந்த வார்த்தைக்காக என்ன பண்ணுவாங்க, காப்பாற்றுவாங்க. ஆனால் இப்போ இருக்கிற எங்கள் சந்ததிலாம் வார்த்தையாவது ஒன்றாவது துட்டு காசு அவ்வளோதான். அதெல்லாம் எங்கள் தாத்தா சொன்னார்னா தாத்தாட்ட போய் வாங்கிக்கிட்டுருவாங்க. எங்கள் அப்பா சொல்லிட்டு போனார்னா எங்கள் அப்பா குழியில் இருக்கிறாரு, அவரை தோண்டி போய் வாங்கிக்கிங்க பாரு. ஆனால் நம்ம ஆளுங்க என்ன பண்ணுறதில்ல, நல்லா அவன் நல்லதுன்னு பண்ண நினச்சா கூட சுற்றி இருக்கிறவன் என்ன பண்ணுவான், என்னடா உங்கள் அப்பா தான் அறிவு இல்லாமல் 10,000 கொடுத்துட்டு போயிட்டாருன்னா இப்போ 10 லட்ச ரூபாய்க்கு போயிட்டு இருக்குது, ஒரு 5 லட்சமாவது கேளு, வரட்டும்னு சொல்லி இவனை உசுப்பேற்றி விட்டுறது. அவன் எழுதி கொடுக்கணுங்கிற மைண்ட் இருக்கிறவங்க கூட என்ன பண்ணிடுவான், ஆமாம் 5 லட்சம், 1 ரூபா வட்டினா கூட மாதம் 5,000 ரூபாய் கிடைக்கும், வருஷத்துக்கு 60,000 கிடைக்கும். அவன் கணக்கு போட ஆரம்பிச்சு என்ன பண்ணிடுறான், செக்கு வச்சிடறான். 5 லட்ச ரூபா கொடுத்தா கையெழுத்து போடுறேன், இல்லைன்னா நீ கேஸில் கோர்ட்டில் பார்த்துக்க அப்படின்றான். இன்னைக்கு வார்த்தைக்கு மதிப்பு பணத்துக்கு தான் மதிப்பு. பாருங்க ஊரே 5 வட்டி கொடுத்து அணப்பாடி ஊர் பயங்கர டெவலப் ஆகிட்டு இருக்கு. அல்லேலூயா. ஆமாம், சரி அணப்பாடி சரி நல்லது. நீங்கள் அப்படியெல்லாம் வந்து ஒரு குறைவோடையோ அப்படியெல்லாம் வந்து ஒரு இதோடையோ இருக்க வேண்டியது இல்லை. ஆண்டவர் உங்கள் கூட இருக்கும்போது உங்களுக்கு வர வேண்டியதெல்லாம் தேடி வரும். அல்லேலூயா. உங்களுக்கு என்னென்ன ஆசீர்வாதங்களை தரணும், உங்களுடைய ஆசீர்வாதங்கள் என்னங்கிறது உங்கள் இடம் எங்கே இருக்குதுன்னு உங்களுக்கு கூட தெரியாது. அல்லேலூயா. பாருங்கள், ஒரு அம்மா நேற்று தான் சாட்சியில் சொன்னாங்க, பாலசேகர் பாஸ்டர் சர்ச்சில் சொன்னாங்க. அந்த அம்மா ஏதோ பூ வைக்கிறவங்களாம். அந்த அம்மா பூ வைக்கிறவங்க ரொம்ப காலமாக அந்த ஊரில் இருக்கிறாங்க.
திடீர்னு பார்த்தா ஒருத்தர் வீட்டுக்கு வந்து பார்த்துட்டு, ஏங்க நீங்கள் உங்கள் பேரில் உங்கள் தாத்தா காலத்தில் ஒரு சொத்து இருந்திருக்குது, அதை வந்து என்ன பண்ணுறதில்ல, யாரும் கவனிக்காம விட்டாங்க, இப்போ அதை நாங்கள் வாங்கிட்டோம், ஆனாலும் அந்த பத்திரத்தில் உங்கள் கையெழுத்து இல்லாததுனால அது வந்து வில்லங்கம் காமிக்குது, நீங்கள் வந்து ஒரு கையெழுத்து மட்டும் போடுங்க, உங்களுக்கு 10 லட்ச ரூபா கொடுத்துட்றோம் அப்படின்னு சொல்லிட்டு சும்மா இருந்த வீட்டில் இருக்கிற அந்த அம்மாவை கூட்டிகிட்டு வந்து கையெழுத்து போட்டு 10 லட்ச ரூபா பணத்தை கொடுத்துட்டு போயிட்டாங்களா. அல்லேலூயா. அந்த அம்மா இப்போ தான் இந்துவிலிருந்து இப்போ தான் சர்ச்சுக்கு வந்துட்டு இருக்கிறாங்க. பாருங்கள், அந்த அம்மாவுக்கே தெரியாது எங்கள் தாத்தாவுடைய சொத்து அங்கே இருக்குதுன்ட்டு. ஆனால் எங்கேயோ இருக்கிறவங்களுக்கு ஆண்டவர் உணர்த்தி, நீ ஆண்டவர் தேடிட்டல்ல, உனக்கு நான் செய்கிறேன்னு சொல்லி ஆண்டவர் தேடி வந்து கொடுத்துட்டு போனார். அல்லேலூயா. அந்த அம்மா சர்ச்சுக்கு அங்கே வந்துட்டு இருக்கிறாங்க திருநெல்வேலியில். எவ்வளோ ஒரே நாளில் 10 லட்சத்துக்கு அதிபதி. அவருக்கே அவ்வளோ செய்கிறாருன்னா உங்களுக்கு செய்ய மாட்டாரா? அல்லேலூயா. கண்டிப்பாக செய்வார். சூழ்நிலைகள் எல்லாம் தலைகளாய் மாற்றப்படும். அது ஒரு காற்று மாதிரி, ஒரு சூறாவளி காற்று வந்துச்சுன்னா இங்கே இருக்கிற கூரைகள்லாம் பிச்சுக்கிட்டு போயிடும் பார்த்தீங்களா? அது மாதிரி ஆவியானவருடைய காற்று உங்கள் வாழ்க்கையில் வீச ஆரம்பிச்சிருச்சுன்னா உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற வியாதி, உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற பலவீனம், உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற கடன் பிரச்சனை எல்லாம் இருக்கிற இடம் தெரியாமல் பிச்சுக்கிட்டு போயிடும். அல்லேலூயா. அப்படிப்பட்டதான ஒரு ஆசீர்வாதத்தை தான் தேவன் உங்கள் மீது வைக்க சித்தம் உள்ளவராக இருக்கிறார். பாருங்கள், அந்த மீட்டிங்க்கெலாம் இந்த 2 மீட்டிங்கு போயிட்டு வந்தோம். பெங்களூரில் முழுஇரவு ஜெபம், பயங்கரமான ஒரு மீட்டிங். அதுக்கப்புறம் திருப்பத்தூரில் ப்ராஸ்பரிட்டி கான்ஃபரன்ஸ், அதுவும் பயங்கரமான ஒரு மீட்டிங். ரொம்ப ஆசீர்வாதமான ஒரு மீட்டிங்காக இருந்துச்சு. நம்ம சர்ச்சிலேருந்து சோனியா சிஸ்டர் வந்திருந்தாங்க. அப்புறம் எங்கள் மாமா சென்னையிலேருந்து வந்திருந்தாப்புல. பாருங்கள், வரக்கூடிய சூழலே இல்லை அவங்களாம் நைட் ட்ராவல். ஒரு வாலிப பொண்ணு, வயசு பொண்ணு என்ன பண்ணுறது, நைட்டு இங்கேருந்து பஸ் ஏறி சேலம் போய் அங்கே பஸ் ஸ்டாண்டில் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணிவிட்டு அங்கேருந்து திருப்பத்தூர் போய் கிட்டத்தட்ட ஒரு 6-7 மணி நேரம் ட்ராவல் பண்ணி திரும்பி அந்த ப்ரேயர்லாம் முடிச்சுட்டு, நான் கூட சொன்னேன், சிஸ்டர் இங்கே இருங்க, இவ்வளோ நைட்லாம் நீங்கள் ட்ராவல் பண்ணி என்ன பண்ண வேண்டாம், வர வேண்டாம், அடுத்த மாதம் திருப்பூரில் இருக்குது, அதுக்கு போயிடலான்னு சொன்னேன். இல்லை பிரதர், நான் வந்தே ஆகணும்னு சொல்லிட்டு அந்த வைராக்கியத்தோடு அந்த வாஞ்சியோடு வருகிறாங்க. அல்லேலூயா. வந்த வண்ணமாக திரும்பல. அங்கே போய் ஆண்டவர் ஆசீர்வாதமாக அவங்களை அபிஷேகிச்சார். நானே ஆச்சரியப்பட்டேன், பரவாயில்ல, இவங்க நம்ம பிரசங்கம் பண்ணும்போது ஒன்றும் வந்து கொடுக்க மாட்டேங்கிறாங்க, பாலசேகர் பாஸ் பண்ணால் மட்டும் தேடி வராங்களே, யாரா அந்த குண்டா இருக்கிற பொண்ணுன்னு பார்த்தா சோனியா தான். அது அல்லேலூயா. வந்து காணிக்கை விதைச்சிட்டு போகிறாங்க. இங்கே இருந்தீங்க இவ்வளோ நாளா அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. அல்லேலூயா. அவருங்க அந்த வாஞ்சை தான், அந்த விருப்பம் தான் உங்களை என்ன பண்ணும், ஆசீர்வாதம் உள்ளவர்களாக மாற்றும். சரி, 2 காரியம் சொன்னேன். ஒன்று, நீங்கள் விசுவாசிக்கணும். 2வது, விசுவாசிச்ச பேசிக்கிட்டே இருக்கணும். 3வது விதைக்கணும். 4வது தான் அறுவடை. நம்ம எங்கே வந்துடுவோம் அப்படின்னா, விசுவாசிச்சிருவோம். 2வது பேசிடுவோம். ஒரு சிலர் பேச மாட்டாங்க, என்னதான் நம்ம ஜெபம் பண்ணாலும் அடுத்து புலம்பிட்டே தான் இருப்பாங்க, அடுத்த காரியத்தை செய்கிறது போகவே மாட்டாங்க. ஆனால் ஒரு சிலர் பேசிடுவாங்க. ஆனால் 3வது விதைப்புன்னு வரும்போது தான் என்ன பண்ணிடுவாங்க, அங்கே அப்படியே நின்றுவாங்க. விதைக்கணும். விதைப்புங்கிறது எதை குறிக்கும்? இப்போது ஒரு ஏக்கர் காடு இருக்குது அப்படின்னா, நம்ம அந்த காட்டுட்டு போய், காடே நீ எனக்கு ஒரு 100 மூட்டை நெல் கொடு, உனக்கு ஒரு 10 மூட்டை நெல்லை நான் விதைக்கிறேன் அப்படின்னு சொன்னால் அந்த காடு தந்துருமா? விதைச்சாதான் என்ன பண்ண முடியும், அறுவடை செய்ய முடியும். இது வந்து பைபிளுடைய பிரின்சிபல், அதுதான் பிரமாணமே. அதை தாண்டி நம்ம என்ன பண்ண முடியாது, செய்ய முடியாது. இப்போ ஏன் இன்னைக்கு ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்படலை அப்படின்னா, அவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, எனக்கு 1000கள் வரட்டும், லட்சங்கள் வரட்டும், அப்புறமா நான் என்ன பண்ணுறேன், கர்த்தருக்கு கொடுக்குறேன்னு நினைக்கிறாங்க. இல்லை, பைபிள் அப்படி சொல்லவே இல்லை. இப்போ உன்ட்ட என்ன இருக்குதோ அதை நீ கொடுத்துரு, உனக்கு வர வேண்டியதெல்லாம் ஆசீர்வாதமாக வந்துடும். அல்லேலூயா. பைபிளில் அதுக்கு நிறைய எக்ஸாம்பிள் இருக்குது. 2 ரூபா வச்சிருக்கிற ஒரு ஏழை விதவை, அவர்கிட்ட வேறு எதுவுமே இல்லை, அதை கொண்டு வந்து காணிக்கையாக கொடுக்குற ஆண்டவர் சொல்கிறாரு, இவ்வளோ ஐஸ்வர்யவான்கள் கொண்டு வந்து காணிக்கை போட்டாங்கப்பா, ஆனாலும் இந்த 2 ரூபா போட்ட இந்த ஏழை காணிக்கை தான், ஏழையோடைய அந்த காணிக்கை தான் அங்கீகரிக்கப்பட்டதுங்கிறார். 1. 2வது, இன்னொரு இடத்துல தீர்க்கதரிசி போகிறாரு, அவள் விதவை, ஒரே ஒரு பையன் இருக்கிறான், ஊரெல்லாம் பஞ்சம், கொஞ்சோண்டு மாவு இருக்குது, கொஞ்சோண்டு எண்ணெய் இருக்குது, அதை வச்சு சப்பாத்தி செஞ்சு 2 பேரும் குழந்தையும் அதுவும் சாப்பிட்டுட்டு நாளைக்கு என்ன பண்ணிடலாம், செத்தரலான்னு முடிவோடு இருக்கிறாங்க. அங்கே போய் தீர்க்கதரிசி ஆண்டவர் அனுப்புகிறாரு. அனுப்பி என்ன சொல்கிறாரு, அந்த அடையில் நீ சுட போகிற அந்த சப்பாத்தியில் முதல்ல எனக்கு ஒரு சப்பாத்தியை கொடுங்கிறார். எப்படிப்பட்ட ஒரு கடினமான ஒரு பாருங்க. அங்கே இருக்கிறது எத்தனை தான், கொஞ்சோண்டு மாவு, கொஞ்சோண்டு எண்ணெய், அதை வச்சு அந்த பொண்ணும் அவங்க அந்த விதவையும் அந்த குழந்தையும் சாப்பிட்டுட்டு சாகலான்னு முடிவு எடுத்துருக்குறாங்க. அதை வேற சொல்லியும் விட்டுறாங்க எளிய தீர்க்கதரிசிட்ட, ஐயா ஊரெல்லாம் பஞ்சமாக இருக்குது, காசு எவ்வளோ இருந்தாலும் பொருள் என்ன பண்ண முடியாது, வாங்க முடியாது, இந்த கொஞ்சம் அப்பத்தை நாங்கள் சாப்பிட்டுட்டு சாகலான் இருக்கிறோம் அப்படிங்கிற ஒரு முடிவோடு இருக்கிறாங்க. ஆனால் அவங்ககிட்டயும் வந்து எலியா சொல்கிறாரு, சரி நீ அப்புறம்லாம் செஞ்சுக்கலாம், அதெல்லாம் ஃபஸ்ட்டு எனக்கு ஒரு சப்பாத்தியை கொண்டு வாங்குறாங்க. அந்த அம்மா அதை பார்த்துட்டு ஒரு சப்பாத்தியை கொண்டு வந்து கொடுத்துச்சு. அவர் சாப்பிட்ட பிறகு பார்த்தீங்கன்னா அந்த ஊரில் பஞ்சம் முடிகிற வரைக்கும் அவங்க வீட்டில் எண்ணெயும் குறையில. இதுதாங்க பைபிள் பிரின்சிபல், வேற ஒண்ணுமே இல்லை. அல்லேலூயா. 1 கோடி ரூபா உங்களுக்கு கொடுத்து 10 லட்ச ரூபா நீங்க காணிக்கை கொடுக்கறது யாரால முடியாது? முடியாதா? இப்போ கருணமங்கலமா உங்களுக்கு எனக்கு ஒரு டீல், சரியா? இப்போ ஒரு 500 ரூபா உங்களுக்கு கொடுத்துட்றேன், இலவசமாக கொடுத்துட்றேன். நீங்கள் இன்றைக்கி ஒரு 200 ரூபா காணிக்கை போடணும். டீல் இதுதான். போடுவீங்களா பண்ண மாட்டீங்களா?
ஈஸியாக போடுவாங்க. 500 ரூபா கொடுத்து 200 ரூபா போடுறது, ஏன்னா 500 ரூபா வந்துருச்சு, அந்த பிறகு 200 ரூபா ஈஸியாக அது மேட்டர் இல்லை. அது ரோட்டில் போகிறவங்க பஸ்ஸுக்கு நின்றுட்டு இருக்கிறவங்க கூப்பிட்டு, ஐயா உனக்கு ஒரு 1 லட்ச ரூபா தரேன், நீ என்ன பண்ண, அங்கே சர்ச்சு நடந்துட்டு இருக்குது பாரு, அங்கே ஓடி போய் 10,000 ரூபா காணிக்க கொடுத்துட்டு வந்துரு அப்படின்னு சொன்னா கூட செய்வானா செய்ய மாட்டானா? அவனுக்கு அந்த 10,000 ரூபா பெருசாக தெரியாது, ஏன்னா கையில் இருக்கிற 90,000 மீதி 90,000 நமக்கு தானே அப்படிங்கிறதுனால என்ன பண்ணிடுவான். ஆமாம், அது பெரிய விஷயம் இல்லை. இப்போ இல்லாத ஒரு சூழலில் என்ன செய்யறோங்கிறது தான் முக்கியம். அல்லேலூயா. அது எதை குறிக்குதுன்னா, நான் இந்த பணத்தை நம்பி இல்லை சார், நான் இந்த வீட்டை நம்பி இல்லை சார், இந்த நிலத்தை நம்பி இல்லை சார், நான் அவரை நம்பி இருக்கிறேன் சார். அல்லேலூயா. அதுதான் அந்த விசுவாசம். ஆண்டவர்கிட்ட காசே இல்லை பாவம், அதனால கொடுக்குறோம் அப்படிலாம் நினைச்சிடாதீங்க. பரிதாபப்பட்டுலாம் என்ன பண்ண கூடாது, ஆண்டவருக்கு கொடுக்கக்கூடாது. அவர் ஐஸ்வர்யவான், அவர்கிட்ட இல்லாத பொருளை ஒன்றுமே கிடையாது. அவர் என்ன நினைக்கிறாருன்னா, நீ அந்த பணத்தை நம்பி இருக்கிறியா, என்னை நம்பி இருக்கிறியா, நீ அந்த தொழிலை நம்பி இருக்கிறியா, என்னை நம்பி இருக்கிறியா, நீ உன் பிள்ளைங்களை நம்பி இருக்கிறியா, என்னை நம்பி இருக்கிறியாங்கிறத மட்டும்தான் ஆண்டவர் பார்ப்பார். இல்லை ஆண்டவரே நான் உங்களை தான் நம்பி இருக்கிறேங்கிறத செயலில் காமிச்சிட்டிங்கன்னா உங்கள் ஆசீர்வாதத்தை தடுக்க ஒருவராலும் முடியவே முடியாது. தான் 4 பாயிண்ட் தான் ஒரு மனுஷன். நான் இந்த 4 பாயிண்ட், நான் இந்த 2 பாயிண்ட்டு செஞ்சிருவேன், விசுவாசிச்சிருவேன், பேசிடுவேன். ஆனால் விதைக்கிறதுக்கு கையே என்ன பண்ணாது, வரவே வராது. ஏன்னா நமக்கே நம்மளே ஊழியம் செய்கிறோம், நம்மளே ஒரு பாஸ்டர், நம்மளுக்கு காணிக்க கொடுக்கவே யாரும் ஆள் இல்லை, நம்ம போய் எப்படி வேறு காணிக்க கொடுக்குறது? ஒரு 100 ரூபாவை எடுத்து காணிக்க கொடுத்தா அந்த 100 ரூபா நோட்டை ரொம்ப நேரம் தடவிட்டே பார்த்துட்டே இருப்பேன். அல்லேலூயா. அப்படி விதைச்சிட்டு இருந்தேன். ஆனால் இன்றைக்கெல்லாம் எவ்வளோ காசு வெளியே போகுதுன்னே தெரில. அங்கே வார்த்தை வந்துருச்சுன்னா போய் விதைச்சிட்டே வரோம், போயிட்டு வந்துட்டு கணக்கு பார்க்குறேன், நான் கொடுத்த காணிக்க மட்டும் 4,000 ரூபா. அல்லேலூயா. ஒரே நாள் இல்லை. அப்போது ஏன் அந்த அளவுக்கு, அதான் வசனம் சொல்லுது, வாரி இறைத்தான், ஏழைகளுக்கு கொடுத்தான், அவன் கொம்பு மகிமையா உயர்த்தப்படும், தண்ணீர் பாய்ச்சுகிறவனுக்கு பாய்ச்சப்படும். ஊறுற கிணறு தான் என்ன பண்ணும், இறக்கிற கிணறு தான் என்ன பண்ணும் திருப்பி. அப்புறம் இந்த சத்தியம்லாம் பைபிளில் தாங்க இருக்குது. இந்த வழிக்கு, இந்த பாயிண்ட்டுக்கு நீங்கள் வந்துட்டீங்கன்னா உங்கள் வாழ்க்கை ஆசீர்வாதமாக மாறிடும். அல்லேலூயா. எதுக்காக இது சொல்கிறேன் அப்படின்னா, பிரதருக்கு நிறைய வந்துருச்சு, அதனால தான் அவர் அரிசி வாங்கி கொடுக்குறாரு, பருப்பு வாங்கி கொடுக்குறாருன்னு நினைக்காதீங்க. எனக்கு நிறையா இன்னும் வரணுங்கிறதுக்காக நான் கொடுக்குறேன். அல்லேலூயா. இப்போ பைசா என்கிட்ட அக்கௌண்ட் இல்லை, இந்த வாரம் ஃபுல்லாக நான் ட்ரேட் பண்ணணும், வர்ற ட்ரேடில் ப்ராஃபிட் எடுக்கணும், ப்ராஃபிட் எடுத்த பிறகு தான் உங்களுக்கு நான் பொருள் வாங்கணும். ஆனாலும் விசுவாசத்தில் பேசுகிறேன். ஆனால் ஆண்டவருக்கு தெரியும், என் பிள்ளைங்களுக்கு நீ கொடுக்கணும்னு நினைக்கிறல்லப்பா, உனக்கு நான் தருவேன்னு சொல்லி ஆண்டவர் வாசல்களை எனக்கு திறந்து விட்டுருவார். அல்லேலூயா. அதுதான் ரகசியம், வேற ஒன்றுமே இல்லை. வந்த பிறகு கொடுக்குறேன் ஐயான்னு எத்தனை வருஷமாக சொல்லிட்டு இருக்கிறேன். நம்ம ஊழியத்தினுடைய காலண்டர் போகும்போது வாங்கிட்டு போயிருக்காங்க பாருங்க, அரசு பதிவு எண் 2017. எல்லாரும் அங்கே பாருங்கள், JFY ராஜரீக மகிமையின் எழுப்புதல் தரிசன ஆலயம் அழுந்தலைப்பூர் இப்படி ஒரு சர்ச் இருக்கா அப்படின்னு நினச்சிடாதீங்க, அது நம்ம சர்ச் தான். அல்லேலூயா. நம்ம சர்ச்சு காலண்டர் தான் அது. அதில் போட்டிருக்கேன் பாருங்கள், அரசு பதிவு எண் எப்போ வாங்கியிருக்கிற 1396/2017. 2017 ஊழி ரெஜிஸ்டர் பண்ணி ஊழி நடந்துட்டு இருக்குது. ஆனால் அப்போ இருந்து என்ன விசுவாசத்தில் இருக்கிறேன், நீங்கள் கொடுங்க ஆண்டவரே, நான் கொடுக்குறேன் ஆண்டவரே, நீங்கள் கொடுங்க நான் கொடுக்குறேன், நீங்கள் கொடுங்க நான் கொடுக்குறேன்னு சொல்ல 17 போயிடுச்சு, 18 போயிடுச்சு, 19, 20, 21, 22, 23 போயிடுச்சு. 24 ஒரு முடிவு பண்ணேன், ஆண்டவரே நான் கொடுக்குறேன், நீங்கள் எனக்கு கொடுங்கன்னு சொல்ல ஆரம்பித்தேன், வர ஆரம்பிச்சிருச்சு. அல்லேலூயா. ஆமாம், இதுதான் ரகசியம். கொடுக்குறேன் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தீங்கன்னா வருஷங்கள் போயிட்டே தான் இருக்கும், ஒன்றும் கொடுக்க முடியாது. ஆனால் நான் கொடுத்துட்றேன் ஆண்டவரே, ஏன்னா நான் நம்பி இருக்கிறது உங்களை தான். அந்த 10,000 ரூபா எனக்கு செலவாகும், அந்த 10,000 ரூபா நம்பி நான் இல்லை, அந்த 10,000 10,000 முறை தரக்கூடிய உங்களை நம்பி நான் இருக்கிறேன். அல்லேலூயா. இப்படி நீங்கள் வந்துட்டீங்க அப்படின்னா உங்கள் ஆசீர்வாதத்தை ஒருவராலும் தடுக்க முடியாது. சரி, இந்த நாளில் நம்ம சிறப்பு செய்தியாக அருமையான பெங்களூர்லேருந்து சிஸ்டர் ரேணுகா அவங்க வந்துருக்குறாங்க. அவங்க தான் நம்மளுக்கு இன்றைக்கி வார்த்தையை பகிர்ந்து கொடுக்க போகிறாங்க. அவங்க நல்ல ஒரு தீர்க்க தரிசன வரம் பெற்றவர்கள். வெளிப்பாடு, நீங்கள் சும்மா பக்கத்தில் நின்று பேசிகிட்டு இருக்கும் போதே உங்கள் வாழ்க்கையில் நடந்தது என்ன, நடக்க போகிறது என்ன அப்படிங்கிற தெரியும் வரோம். அந்த வரத்தை பெற்றவங்க அவங்க இன்றைக்கி நம்ம மத்தியில் வந்திருக்கிறது மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதம். கட்டாயம் நீங்கள் போகும்போது அவங்கக்கிட்ட ஜெபிச்சுட்டு போங்க, உங்கள் வாழ்க்கையில் மாற்றம் உண்டாகும். அல்லேலூயா. ஆண்டவர் ஒரு தீர்க்க தரிசியை அனுப்புகிறாரு அப்படின்னா நம்மளை குறைவுபடுவதற்காக இல்லை, நம்ம நிறைவில் போகிறதுக்காக. அல்லேலூயா. நம்மளுடைய வளர்ச்சி அடைந்து நம்ம வாழ்க்கையில் மேலே போகிறதுக்காக. அதனால் நிறைய பேர் அவங்களால ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் அநேக சாட்சிகள் உண்டு. அவங்க ஜெபிப்பாங்க, ஜெபிச்ச உடனே அற்புதம் நடக்கும். அந்த எண்ணெயை கொடுப்பாங்க, அந்த எண்ணெயை கொடுத்த பிறகு, அதனால் நீங்கள் எல்லாருமே இங்கே வந்திருக்கிறீங்க, எல்லாருமே முடிச்சுட்டு போகும்போது சிஸ்டர்கிட்ட ஜெபம் பண்ணிவிட்டு அந்த எண்ணெயை வாங்கிக்கோங்க, உங்கள் வாழ்க்கை ஒரு மாற்றம் உண்டாகும். நீங்கள் சொல்லுவீங்க, தம்பி அன்றைக்கி ஒரு பொண்ணு வந்து சொல்லப்பா அவங்க சர்ச்சில், அந்த பொண்ணு சொன்ன மாதிரியே எங்கள் வாழ்க்கை நடந்துருச்சுப்பான்னு சொல்லுவீங்க. அல்லேலூயா. ஆமாம், எங்கள் வாழ்க்கையில் அப்படி நடக்குது. அதனால் அவங்க வந்தது எங்களுக்கு ஒரு ஆசீர்வாதம். கரங்களை தட்டி அவங்களை வரவேற்போம். கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பாராங்க. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாகுவதாக. தேவன் கொடுத்த பிரதர் முகாந்தரம் விசுவாசம்னா என்ன, நம்பிக்கைனா என்ன, நம்ம வாயில வருகிற வார்த்தைனா எப்படின்னு பேசினாங்க.
வந்திருக்கிற ஒவ்வொரு கூடையும் தேவன் கொடுத்த இந்த நல்ல வேலைக்காக தேவனை நாமும் சோதரம் பண்ணலாம். ஆமென். ஏன்னா கர்த்தர் இந்த இடத்துல வந்திருக்கிறார். ஆமென். ஒரு விசுவாசம் நமக்குள்ள வேணும். இப்ப பிரதர் பேசினது என்னத்த? நம்பிக்கை. நமக்குள்ள நம்பிக்கை இருந்தா எல்லாத்தையுமே ஜெயிக்க முடியும் இல்லையா? நம்பிக்கை இல்லைன்னா நம்ம தோர்ந்து போவோம் அல்லவா? இன்னைக்கு எல்லாரும் புது புது முகமாய் பார்க்குறோம். பிரதர் சொன்ன மாதிரி நான் அன்னைக்கு ஒரு நாள் இங்கே வந்திருந்தேன். அப்போ இந்த அம்மா சொன்னாங்க, வசந்தாம்மா, அநேகரை நான் ஆலயத்துக்குள்ள அழைத்து வரணும் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ நான் ஆண்டவர் ஜெபம் பண்ணேன், கண்டிப்பாக வரணும் ஆண்டவரே. அவங்களுக்குள்ள ஒரு தாகம் இருந்துச்சு, அதை நான் பார்த்தேன். அப்போ நானும் வீட்டில் போய் ஜெபிச்சேன், ஆண்டவரே இன்னைக்கு இந்த அலந்தர்பூர் கிராமத்துக்குள்ள ஒரு புதிய முகத்தை நாங்கள் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி நான் நேற்று ஜெபிச்சேன். அப்போ நான் அப்பா கிட்ட நான் படுத்திருக்கும் போது ஆண்டவர் என்னை வந்து எழுப்பிட்டாரு. ஒரு வழி இருக்குது, அது பின்னாடி போகிறோம், அங்கே அந்த இடத்துக்கு போனால் அது நேர் வழி இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னொரு இடத்துக்கு போகிறோம், அந்த இடத்துல 2 பேர் இருக்கிறாங்க. அப்போ என்னை கை கூட்டி அழைச்சிட்டு போகிறாங்க. அந்த இடம் எப்படியாப்பட்டமா இருக்குது? நேரான பாதையாக இருக்குது. ஹல்லேலூயா. அப்போ ஆண்டவர் இங்கே அழைத்து வந்தவங்க நோக்கம், நீங்கள் என்ன விஷயத்துக்காக இந்த இடத்துல வந்திருக்கலாம்? ஒரு கடன் பாரத்துக்காக வந்திருக்கலாம், இல்லை உங்களுடைய சுகப்படுத்துவதற்காக வந்திருக்கலாம், இல்லை இயேசுசாமியை நீங்கள் இன்னும் அறியாத ஒரு வழியில் வந்திருக்கலாம். ஆனால் இந்த இடத்தை விட்டு நீங்கள் கடந்து போகும் முன்னாடி தேவன் உங்களோடு இருப்பார். ஹல்லேலூயா. தேவன் கொடுத்த இந்த நல்ல வேலைக்காக, இந்த நல்ல சாட்சி, இந்த நல்ல ஒரு மெசேஜ் ஆண்டவர் என்னோட பேசுங்கிற ஒரு விசுவாசம் இருக்கு. நான் ஒரு பாட்டு பாடலாமா? கன்னட பாட்டு ஒரு பாட்டு பாடி ஆண்டவருடைய மகிமையை பிரசங்கப்படுத்தினா. ஏன்னா நான் கர்நாடக தேசத்துல அநேக நாள் பாஸ்ட் வெளியில போகும்போதெல்லாம் எங்க ஃபேமிலியா போய் நாங்கள், ஏன்னா கன்னடத்துல அங்கே அநேகர் கன்னடத்துல வருவாங்க, தமிழ்ல வருவாங்க. ஆனா பாசை ஒரு ப்ராப்ளம் அல்ல. ஆனா ஏசப்பா ஒருவரேங்கிற ஒரே நம்பிக்கையில நம்ம இருக்கிறோம். ஆண்டவர் அந்த இடத்துலயும் என்ன பிரசங்கம் பண்ண, ஆண்டவர் அநேகருக்கு ஜெபித்த விஷயத்துல பிரதர் சொன்னாங்க, நான் ஆண்டவர்கிட்ட கேட்பேன், ஆண்டவரே அந்த யோகிதை எனக்கு இருக்குதா ஆண்டவரே? நான் எத்தனையோ நாள் கேட்டிருக்கேன். ஆனா ஆண்டவருக்குள்ள நம்ம விசுவாசம் என்கிற ஒரு கேடகத்தை பிரித்து கொள்ளும் போது ஆண்டவர் நம்மளை அற்புதமாய் நடத்துற விதத்தை நான் கவனித்திருக்கிறேன். ஏன்னா அநேக கிரியைகள், அநேக காரியங்களை ஆண்டவர் உங்கள் மத்தியில, என் மத்தியில, இன்னைக்கு நீங்க பிரதர் சொன்ன மாதிரி நம்ம ஒரு விதையை விதைத்தாதான் அது அறுக்க முடியும். அது அறுவத காலத்துல ஒரு விதை போட்டாதான் அந்த நிலத்துக்குள்ள அது முளைத்து வர முடியும். அதே மாதிரிதான் இயேசு சுவாமி என்கிற விதைய உங்கள் இருதயத்துக்குள்ள போடும்போது அந்த விதை அருமையாய் வளர்ந்து கொண்டு வரும். ஹல்லேலூயா. தேவன் கொடுத்த இந்த மிகப்பெரிய அற்புதத்திற்காக நான் தேவனை சோதனம் பண்ணணும். கன்னட பாட்டு ஒன்று பாடணும். அந்த பாட்டு உங்களுக்கு தெரியாது, ஆனா தேவன் எனக்கு இந்த இடத்துல வரும்போது அந்த பாட்டு பாடணுங்கிற ஒரு மனுஷன் உள்ளத்துக்குள்ள இருந்துச்சு. நீங்கள் இங்கிருந்து போறதுக்குள்ள ஆண்டவர்களுடைய வாழ்க்கையில நீங்கள் என்ன நோக்கத்துக்காக வந்திருக்கீங்களோ அது அற்புதமாய் உங்கள் வாழ்க்கையில நடைபெறுகிற ஒரு விசுவாசம் உங்களுக்குள்ள வைத்து கொண்டு போங்கள். நீங்கள் நெக்ஸ்ட் டைம் வரத்துக்குள்ள ஆண்டவர் பிரதர்சனம் வரை இந்த ஏரியா, இந்த சுற்று வட்டாரம் முழுவதும் தேவ பிரசனம் மகிமையாய் வெளிப்பட போகுது. அநேக ஆத்துமக்களை ஆண்டவர் இந்த ஆலயத்துக்குள்ள கொடுக்க போகிறார். அப்படியாய் நீங்கள் விசுவாசிகள் என்கிற பேர் அல்ல, நம்ம எல்லாரும் ஆண்டவருக்குள்ள வருகிற ஒவ்வொருவரும் அவருடைய பிள்ளையா இருக்கிறோம், அவருடைய சீசரா இருக்கிறோம். ஹல்லேலூயா. தேவன் கொடுக்கிற இந்த நல்ல வார்த்தையை தேவனுக்காக நீங்கள் உபயோகப்படுத்துங்க. தேவன் நம்மளை ஆசீர்வதிக்கட்டும். நான் கொஞ்சம் ஒரு பாட்டு பாடி தேவனை மகிமைப்படுத்தி சாட்சி வேலை வசனத்துக்குள்ள தேவன் கொடுக்கிற வார்த்தைகளை உங்களுக்கு பகிர்ந்து கொடுக்க ஆவியாய் இருக்கிற தேவன் நம்மளோடு பேச போகிறார். அந்த வசனத்தை கவனமாய் நீங்கள் கேட்கும்படி தேவன் உங்கள் இருதயத்துக்குள்ள ஒரு நம்பிக்கை வைக்கணும். அந்த விசுவாசம் தான் உங்களை ரட்சிக்க போகுது. ஹல்லேலூயா. தேவன் கொடுத்த இந்த நல்ல வேலைக்காக சோத்திரம். ஒரு பாட்டு பாடலாம். சோத்திரம் ஆண்டவரே. அப்பா, இந்த விசேஷமான வேலையில் ஆண்டவரே நீங்கள் அழைத்து வந்த நோக்கத்திற்காக நான் தேவனே உன் நாமத்தை மகிமைப்படுத்த போகிறோம். ராஜா, உன் பிரசனம் இந்த இடத்துல இறங்கட்டும். பாட்டு வேலையில் ஆண்டவரே, அப்பா கர்த்தனே வசன வேலையில் ஆண்டவரே தேவ மகிமை வெளிப்பட போறதற்காக சோத்திரபா ஷபரே ஏசு கிறிஸ்துவின் நாமம் இந்த இடத்துல வெளிப்படுவதற்காக சோத்தரிக்கிறோம் ராஜா. அற்புத வேலைக்காக நன்றி கர்த்தனே. அப்பா, என்னை இந்த இடத்துல வந்து நிறுத்தி ஆண்டவரே உன்னை கர்த்தாவே மகிமைப்படுத்தும்படி அப்பா இந்த ஜனங்களுக்கு மத்தியத்துல அழைத்து வந்த நோக்கத்திற்காக நன்றியுடன் நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. சோதரம் அப்பா. ஆமென். ஆபிரகாமின தேவர நீனகே ஆராதನೆ, ಯಾಕೋಬಿನ ದೇವರ ನೀನಗೆ
நான் பாடுவேன் ஆராதனை 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 நானோ சுகமாகி வாழಬೇಕೆಂದು ನನ್ನನ್ನು ಸೃಷ್ಟಿ ಮಾಡಿದೆ ನಾನು ನಿನ್ನ ಸ್ತುತಿಸಬೇಕೆಂದು ಹೆಸರಿಡಿದು ನೀ ಕರೆದೆ ಕೃಪಾಪೂರ್ಣನೇ ಓ ಕೃಪಾಪೂರ್ಣನೇ ಕೃಪಾಪೂರ್ಣನೇ ಓ ಕೃಪಾಪೂರ್ಣನೇ ಉಸಿರಿರುವ ದಿನವೆಲ್ಲ ನಾವಾಡುವೆನ ಆರಾಧನೆ ನನ್ನ ಉಸಿರಿರುವ ದಿನವೆಲ್ಲ ನಾವಾಡುವೆನ ಆರಾಧನೆ 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 ಅಬ್ರಹಾಮಿನ ದೇವರ ನಿನಗೆ ಆರಾಧನೆ ಇಸಾಕಾಗಿನ ದೇವರ ನಿನಗೆ ಆರಾಧನೆ ಯಾಕೋಬಿನ ದೇವರ ನಿನಗೆ ಆರಾಧನೆ ಆರಾಧನೆ ಲೋಕವೆಲ್ಲ ಹುಡುಕಿ ನಾ ಬಂದೆ ಎಲ್ಲೋ ಸಿಗಿಲ್ಲ ನಿನ್ನಂದ ತಂದೆ ಹೃದಯದ ತುಂಬ ನಿನ್ನ ಜ್ಞಾಪಕ ಅದನ್ನು ಬಿಟ್ಟರೆ ಬೇರೆ ಇಲ್ಲಪ್ಪ ಲೋಕವೆಲ್ಲ ಹುಡುಕಿ ನಾ ಬಂದೆ ಎಲ್ಲೋ ಸಿಗಿಲ್ಲ ನಿನ್ನಂದ ತಂದೆ ಕರುಣಾಮಯನೇ ಓ ಕರುಣಾಮಯನೇ ಕರುಣಾಮಯನೇ ಓ ಕರುಣಾಮಯನೇ ಬದುಕಿಡುವ ದಿನವೆಲ್ಲ ನಾವಾಡುವೆನ ಆರಾಧನೆ ಆಮೇಲೆ ನಾನು ಬದುಕಿಡುವ ದಿನವೆಲ್ಲ ನಾವಾಡುವೆನ ಆರಾಧನೆ 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 ஆராதனை ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த பாட்டுல வருகிற வார்த்தை எப்படின்னா ஆண்டவர் பாருங்க உலகமெல்லாம் போய் சுற்றி திரிகிறாரு ஆனா நம்ம இருதயத்துக்குள்ள வாசம் பண்ணுகிற கர்த்தர் அவரா இருக்கிறாரு. நம்மளை யாருமே நேசிக்க முடியாத இருக்கலாம் ஆனா ஆண்டவர் நம்மளை நேசிக்கிறாரு. இந்த உலகம் நம்மளை தள்ளிவிடலாம் நம்ம சொந்த பந்தங்கள் நம்மளை தள்ளிவிடலாம் ஆனா இயேசு கிறிஸ்துவனுடைய என்கிற நாமம் நமக்குள்ள உன்னதமான நாமம் இருக்கு. அதுக்கு தான் உலகமெல்லாம் சுற்றி வந்தாலும் அவருடைய அன்பு மட்டும்தான் நமக்கு மிகப்பெரிய ஒரு பொக்கிஷமா இருக்குது. கர்த்தர் இந்த நான் குந்திருக்கும் போது இந்த பாட்டு பாடணுங்கிற ஒரு மனசு நான் அப்பாட்ட சொன்னேன், அப்பா ஒரு கன்னட பாட்டு நான் அந்த ஆலயத்துல நான் பாடி ஆகணும்ப்பா அப்படின்னு சொன்னேன். ஆனா ஆண்டவர் சொல்ற வார்த்தை என்னன்னா இன்னைக்கு பாஷை ப்ராப்ளம் இல்லை, கர்த்தர் ஒருவரே. ஹல்லேலூயா. கர்த்தர் இந்த பாட்டு முகாந்தரம் உங்களை நிச்சயமாய் பலப்படுத்தி பாருங்கிற நம்பிக்கை இருக்கு. தேவ சாட்சி வேலைக்காக தேவனை நம்ம மகிமைப்படுத்தலாம். எல்லாரும் சந்தோஷமா இருக்கிறீங்களா? ஹல்லேலூயா. கர்த்தர் இந்த இடத்துல இருக்கிறாரு, அதை நம்ம விசுவாசிக்கணும். ஹல்லேலூயா. முதலாவது உங்கள் வாழ்க்கையில விசுவாசம் வரணும், ஒரு நம்பிக்கை வரணும். அந்த நம்பிக்கை தான் நம்ம வாழ்க்கையில ஒரு விடுதலையாய் மாற போகிறது. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். கர்த்தருடைய நாமத்திற்கு நாம மகிமை உண்டாக்கலாம். இது அநேக வாட்டி இந்த இடத்துல ஒரு மெசேஜ் எடுத்திருக்கலாம் ஆனா ஆண்டவர் நான் இந்த இடத்துல குந்திருக்கும் போது எனக்கு ஆலோசனை கொடுத்த வாக்கியம் இப்படியாப்பட்ட வாக்கியமா இருக்குது. லூக்கா சுவார்த்தனை 19ஆம் அதிகாரம். ஹல்லேலூயா. இதுல 1, 2, 3 4ஆம் வசனம் வரைக்கும் ஒருத்தர் படிக்கலாம். அவர் எரிகோவில் பிரவேசித்து அதன் வழியாய் நடந்து போகையில் ஆயக்காரருக்கு தலைவனும் ஐஸ்வர்யவானுமாய் இருந்த சகை எண்ணப்பட்ட ஒரு மனுஷன்
இயேசு எப்படிப்பட்டவரோ என்று அவரை பார்க்க வகை தேடினான். அவன் குள்ளனானபடியினால் ஜனக்கூட்டத்தில் அவரை காணக்கூடாமல் அவர் போகும் வழியில் முன்னாக ஓடி அவரை பார்க்கும்படி ஒரு காட்டத்தி மரத்திலே ஏறினான். பாருங்க, ஆண்டவர் சொல்ற வார்த்தை எப்படியாப்பட்டது இருக்கு. அவர் எரிகோ பிரவேசத்தில் வழியாக கடந்து வருகிறார். அநேக கூட்டங்கள், திரளான கூட்டங்கள் இருக்கு. அங்க ஒரு மனுஷன் இருக்கிறார், பாவியா இருந்த மனுஷன். அவன் ரொம்ப ஐஸ்வர்யவன் எண்ணப்பட்ட ஒரு மனுஷன். அந்த இடத்துல சகாயு என்கிற ஒரு மனுஷன் அந்த இடத்துல வந்தான். அவனுக்குள்ள இருந்த பாவங்கள் எப்படியாப்பட்டதுன்னா, அவன் அநேகருக்குள்ள அவனு தும்ப பிள்ளையா இருந்தான். அவனுக்கு ஏசப்பா அந்த எரிகோ வழியில வருகிறார் என்று கேள்விப்பட்ட போது அவன் அந்த இடத்துக்கு ஓடி இயேசுவை பார்க்கணுங்கிற ஒரு விசுவாசம் அவனுக்குள்ள இருந்தது. அந்த விசுவாசத்தினால அவன் என்ன செய்தான், பிள்ளையா இருந்தபடினால் ஒரு காட்டாத்தி மரம் அந்த இடத்துல இருந்தது. அந்த மரத்துல ஏறி அவன் உட்கார்ந்திருந்தான். ஆனா மனுஷருக்கு தெரியாது, யாருக்கும் தெரியாது. ஆனா இயேசு ஒருவருக்கு தெரியும். ஆனா இயேசுவை எப்படியாவது அவன் பார்க்கணும் என்கிற நம்பிக்கை அவன் உள்ளத்துக்குள்ள இருந்துச்சு. அதனால அவன் என்ன செய்தான், ஒரு மரத்து மேல அத்தி உட்கார்ந்திருந்தான். அப்ப கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை எப்படியா இருக்கு, அவன் ஐஸ்வர்யவனமாய் இருந்தான். அவன் அநேகர்கிட்ட எல்லாம் அந்த உலகத்துல இருக்கிற, இன்னைக்கு பிரதர் சொன்னாங்க, பணம் முக்கியம் இல்ல, ஆஸ்தி முக்கியம் இல்ல, கர்த்தர் ஒருவரே நமக்கு ஜீவனை கொடுத்தார். இப்ப அவங்க பிள்ளைங்க வேற இல்ல, நம்ம பிள்ளைங்க வேற இல்ல. இப்ப உங்களோட உடம்புல எங்க உடம்புல ஓடுகிற ரத்தம் ஆவியானவருடைய ரத்தம் ஒரே ரத்தமா இருக்குது. அப்ப நம்ம இங்க வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆவியானவருக்குள்ள இருக்கிற ஒரே சரீரமாய் நம்ம இந்த இடத்துல வந்திருக்கிறோம். ஹல்லேலூயா. அப்படியாய் கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தார். எப்படி பாருங்க, அவன் அநேக இடத்துல பணங்கள், ஆஸ்திகள், வட்டிகள், இப்படியாய் அவனு பணங்களை எல்லாம் ஏழைகள் எல்லாம் தன் சொந்த பணத்தை எல்லாம் அவன் நயவஞ்சகமாய் வஞ்சித்து கொண்டிருந்தான். அவன் வஞ்சித்தது அவனுக்கு தெரியாது. ஏன்னா அவன் பாவம் செய்கிறான். ஒரு மனுஷன் பாவத்தில் இருக்கும்போது என்ன செய்கிறோங்கிறது யாருக்குமே தெரியாது. ஆனா இயேசு கிறிஸ்துவை என்கிற ஒருவர் நமக்குள்ள வந்தால் அந்த பாவம், ஹல்லேலூயா, அப்படியே மாறும். அதுக்கு தான் ஆண்டவர் அவனை உதாரணமா ஆண்டவர் தேர்ந்தெடுத்திருக்கிறார். ஏன்னா அவன் குள்ளனான மனுஷன், அவன் அநேகரால வஞ்சிக்கப்பட்ட மனுஷன். இயேசுவை பார்க்க வருகிறார். ஜனங்கள் எல்லாரும் என்ன சொல்கிறாங்க, முறுமுறுக்கிறாங்க, அவன் பாவியான மனுஷன். அவன் அப்ப இயேசு சொல்றாரு, அதுல 4 அதிகாரம், இயேசு அந்த இடத்துல வந்த போது அண்ணார்ந்து பார்த்தார். அவனை கண்டு, சகாயே, நீ சீக்கிரமா இறங்கி வா, இன்றைக்கு நான் உன் வீட்டில் தங்க வேண்டும் என்றார். அவன் சீக்கிரமா இறங்கி சந்தோஷத்தோடு அழைத்து கொண்டு வந்தான். அப்ப பாருங்க, இயேசு வருகிறார் என்கிற போது நமக்குள்ள என்ன வரணும், ஒரு சந்தோஷம் வரணும். இன்னைக்கு வீட்டுக்குள்ள ஏசப்பா அவங்க வீட்டுக்குள்ள வருகிறாருன்னா உங்களுக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கும். இன்னைக்கு ஒரு சொந்த பந்தங்கள் வராங்க, அநேகர் வராங்க, ஐயோ எங்களுக்குள்ள சொந்தக்காரங்க வந்திருக்கிறாங்க, ஒரு மன மகிழ்ச்சி உங்களுக்குள்ள வருது இல்லையா. அப்ப இயேசு சுவாமி நம்மளுடைய வாழ்க்கையில வரும்போது நமக்கு முதலாவது என்ன வேணும், நமக்குள்ள ஒரு சந்தோஷம் வேணும். பாருங்க, ஒரு கடவுளை இறங்கி வராருன்னா அது எவ்வளவு மிகப்பெரிய அற்புதத்தை நீங்களே கண்டு கொள்ளுங்க. ஏன்னா இயேசுவே நம்ம வீட்டுக்குள்ள வரும்போது அது மிக மிக பெரிய ஆசீர்வாதம். ஏன்னா அவனு இயேசுவை பார்க்க வந்தார். ஆனா எல்லாரும் ஜனம் அந்த இடத்துல என்ன செஞ்சாங்க, அவனை முறுமுறுத்தாங்க. ஐயோ இவன் பாவம் செய்த மகன், இவன் பாவியா இருக்கிற மகன்னு எல்லாரும் முறுமுறுத்தாங்க. ஆனா இயேசு சொல்ற காரியம் என்ன, பாவிகளை தான் நேசிக்க வந்த மனுஷகுமாரன். ஹல்லேலூயா. இன்னைக்கு நம்மளும் நீங்களையும் இயேசுவின் இரத்தத்தால தொழியப்பட்ட ஒவ்வொரு பிள்ளைகளும் பாவ மன்னிப்புக்கான ரட்சிப்பை பெற்ற பிள்ளைகள் தான் நாங்கள் இந்த இடத்துல. ஹல்லேலூயா. அதேவேளை நீங்களும் கூட ஒரு பாவ வாழ்க்கையில பாவத்துல விழுந்திருக்கலாம். இவன் பாருங்க எல்லாத்தையும் பிடுங்கி வச்சுக்கிட்டு அநேகரை வஞ்சித்தான். ஆனா இயேசு கிறிஸ்து என்னும் ஒரு ஜீவனந்தத்துல வரும்போது, ஆண்டவரே, நான் சம்பாதித்து வச்ச பணத்தை அது 1 மடங்கு இல்ல 4 மடங்காய் நான் விற்று கொடுக்கிறேன்னு சொல்லியிருக்கிறான். பாருங்க, இயேசு கிறிஸ்துவ என்னும் ஒரு ஜீவன் உங்களுக்குள்ள வந்தா நம்ம எப்பேரியப்பட்டவராய் இருந்தாலும் அவரால் மாற்ற முடியும். ஹல்லேலூயா. இன்னைக்கு நீங்கள் என்ன நோக்கத்துல வந்திருக்கலாம், கடன் பாரத்துல வந்திருக்கலாம், வியாதியில வந்திருக்கலாம், ஐயோ எனக்கு யாருமே என் குடும்பத்துக்குள்ள பிள்ளைகள் பார்க்க முடியாமல் வந்திருக்கலாம், ஒரு கஷ்டத்துல நீங்க வந்திருக்கலாம், பல வியாதிகள் உங்களுக்குள்ள வந்திருக்கலாம், மரணமே நேரிட ஒரு வியாதி கூட உங்களுக்குள்ள வந்திருக்கலாம். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, என்னையும் உங்களையும் ரட்சித்த தேவன் இந்த இடத்துல வந்திருக்கிறாருங்கிற ஒரு பூரண விசுவாசம் உங்களுக்குள்ள வைக்கணும். ஹல்லேலூயா. அப்படியாய்தான் அவன் இயேசு வருகிறார் என்று கேள்விப்பட்ட போது, ஏன்னா அவன் ஏசப்பாவை பார்க்க மட்டும்தான் வந்தான். ஆனா அவனுக்குள்ள ஏசப்பா வந்தோடனே அவன் பாவம் என்ன ஆயிடுச்சு, அவன் செய்த பாவங்களை எல்லாம்
மறந்துட்டான். அப்படியா இன்றைக்கு நீங்கள் இந்த ஆலயத்துல வந்திருக்கிறவங்க, உங்கள் மனதுக்குள்ள எத்தனை வேதனையா இருக்கலாம், கஷ்டமா இருக்கலாம், பாரமா இருக்கலாம். ஆனா இந்த இடத்தை விட்டு நீங்கள் கடந்து போறதுக்குள்ள இயேசு என்னோடு இருக்கிறார், இயேசு என்னை தொடுவார், இயேசு இந்த இடத்துல இருக்கிறார். நான் இந்த இடத்தை விட்டு கடந்து போறதுக்குள்ள தேவன் என்ன கூட பேசுவார், எனக்குள்ள வழி நடத்துவார்ங்கிற ஒரு நம்பிக்கை உங்களுக்குள்ள இருக்கணும். அப்படியாய்தான் அவன் வாழ்க்கையில வந்த ஒரு பாவியான மனுஷனை தேவன் எப்படி அருமையாய் ரட்சித்தார்னு பாருங்க. அப்ப பாருங்க, அதுல 7ஆம் அதிகாரம் படிங்க சிஸ்டர். அதை கண்ட யாவரும் இவர் பாவியான மனுஷனிடத்தில் தங்குபடி போனார் என்று முறுமுறுத்தார்கள். அவன் பாருங்க, அவன் பாவியான மனுஷன் என்று எல்லா ஜனங்களுக்கும் தெரியும், அவன் பாவின்னு தெரியும். அதை கண்டு என்ன சொல்றாங்க, ஜனங்கள் முறுமுறுக்கிறாங்க, இயேசுசாமி கிட்ட போக முறுமுறுக்கிறாங்க, விட மாட்டேங்கிறாங்க. ஆனா தேவன் அவனை பார்த்து ஒரு மரத்துல இருந்து அவனை, சகாயே இறங்கி வா, இவத்து நான் உன் வீட்டுக்குள்ள வருகிறேன். அப்ப இயேசுசாமி உங்கள் வீட்டுக்குள்ள வரும்போது உங்கள் வாழ்க்கையில இருக்கிற எல்லா பாவ கரைகளும் நீக்கப்படும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏன்னா ஆண்டவர் நம்ம உள்ளத்துக்குள்ள வரும்போது சகல பாவத்திலிருந்து நமக்கு விடுதலை கொடுக்கிற ஆண்டவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. அவன் பாருங்க எத்தனை சம்பாத்தியம், எல்லார்கிட்டையும் அடிச்சு நொறிச்சு பண ஆஸ்திகள் எல்லாமே சம்பாதிச்சு வச்சான். ஆனா அவன் என்ன செஞ்சான், அநியாயமாய் வட்டி கொடுத்தான். இன்னைக்கு வட்டி கொடுக்கிற பிள்ளைகள் அவங்க தலைமுறை சாபமாகுதுன்னு ஆண்டவருடைய வார்த்தை சொல்லப்பட்டிருக்குது. ஏன்னா இன்னைக்கு பணத்துக்கு தான் முதலிடம் கொடுக்கிறாங்க. ஆனா நம்மளையே படைத்த பரிசுத்த உள்ள தேவனுக்கு முதலிடம் கொடுக்கல. ஏன்னா அவங்க வாழ்க்கைக்குள்ள இருக்கிற அப்படியாப்பட்ட பாவம், பணம் என்கிற பாவம், ஆண்டவர் பைபிள்ல இருக்கிற உங்களுக்கு நித்திய ஜீவன் அளிக்கிற தேவன் உங்களோட இருக்கிறார். பண ஆசை நமக்கு தேவையில்லைன்னு இருக்கிறார். ஆனா பணத்தையே படைச்ச, நம்மளே படைச்ச தேவனுக்கு நமக்கு என்ன வேணுங்கிறது அவர் நேர்த்தியாய் பூர்த்தியாய் நமக்கு கொடுக்கிற தேவன் நம்மளோட இருக்கிறார். ஹல்லேலூயா. பாருங்க, இன்னைக்கு அவன் அப்படியாய் வாழ்ந்து கொண்டிருந்த அந்த இடத்துக்குள்ள இயேசு என்கிற ஒரு ஜீவன் வந்ததுனால அவன் வாழ்க்கையில என்ன நடந்தது, ஒரு விடுதலை கொடுத்தார் ஆண்டவர். அவன் பாவமாய் வாழ்ந்து கொண்டிருந்தான். பாருங்க, அவன் எத்தனை பாவம், எல்லாரும் எப்படி மனசு. இப்ப நம்ம ஒரு பணத்தை வாங்கி ஒரு வட்டிக்கு கொடுக்கிறோம், அதை வாங்கி கொடுக்க முடியாத நிலைமையில நம்ம இருக்கலாம். அவங்கள்ட்ட நம்ம என்ன இருக்கிறோம், கடன்காரராய் நம்ம மாறி போறோம். நம்ம சம்பாதிக்கிற வருமானம் எல்லாம் அத்தனையும் வட்டிக்கே போய் கொண்டு இருக்குது. அப்ப நம்ம மனசு ஒரு சோர்வு வரும். ஐயோ நம்ம சம்பாதிக்கிறது நமக்குள்ள எதுவுமே இல்லையே, நம்ம என்னதான் செய்ய போயிடும், இந்த வட்டி கட்டி கட்டி போதுமானதா இருக்குதுன்னு நம்ம பேசுறோம். ஆனா ஆண்டவர் என்ன சொல்றாரு, பாவியா இருந்த அந்த மனுஷனை எவ்வளவு சம்பாத்தியம் பண்ணி எல்லாத்தையும் கொள்ளையிட்டு அநேக ஆஸ்தியை வைத்திருக்கிறான். ஆனா இயேசு கிறிஸ்து என்கிற ஜீவன் அந்த இடத்துல வரும்போது அவனுக்குள்ள இருந்த எல்லா பாவமும் மாறப்பட்டது. ஹல்லேலூயா. இன்னைக்கு நீங்களும் நாங்களுமே இந்த இடத்துல வந்திருக்கிறோம். உங்கள் மனசுக்குள்ள இருக்கிற எல்லா காயங்களும் வேதனைகளும் இயேசு எனக்கு விடுதலை கொடுப்பார், என் பாவத்திலிருந்து எனக்கு விடுதலை கொடுப்பார், என்னை ரட்சிக்கிற தேவர் அவராலே. ஏன்னா உலகத்துக்குள்ள மனுஷகுமாரன் வந்த நோக்கம் என்னன்னா, பாவிகளை மனம் திரும்புவதற்கான, ரட்சிப்பதற்கான அதிகாரம் நமக்குள்ள கொடுத்திருக்கிறாரு. இந்த உலகத்துல நீங்க எத்தனோ கோயில் குளம் எல்லா இடத்துக்கும் நீங்கள் போகலாம், ஒரு கடவுள் உங்களுக்கு சமாதானத்தை கொடுக்க முடியாது. ஆனா கிறிஸ்துவ இயேசு என்கிற ஒரு ஜீவன் உங்களுக்குள்ள வந்தா உங்களுடைய வாழ்க்கை மாறும், உங்களுடைய சமாதானம் மாறும், உங்களுடைய குடும்பத்துக்குள்ள எல்லாம் நீங்கள் எதை வச்சு நீங்கள் ஜெபிக்கிறீங்களோ, இப்ப பிரதர் சொன்ன மாதிரி நம்ம வாயின் வார்த்தைகளை பேசினாவே அது அப்படியே நடக்கும். ஹல்லேலூயா. ஆனா ஆண்டவர் நம்மளை மகிமைப்படுத்தி கொண்டிருக்கிறார். அவர் மகிமையின் ராஜாவா இருக்கிறார், அவர் மகிமையின் பிரசன்னம் உள்ள தேவனா இருக்கிறார். ஏன்னா அந்த உலகத்துக்குள்ள எங்க போனாலும் இன்னைக்கு டாக்டர் நம்மளை கைவிடலாம், ஒரு வியாதி வருது, ஒரு தலைவேதனை வருது, அப்ப நம்ம என்ன செய்கிறோம், டாக்டர் தான் நம்ம தேடி போய்கிறோம். ஆனா இயேசு சுவாமி கிட்ட ஒரு நிமிஷம் நீங்கள் உட்கார்ந்து, ஆண்டவரே எனக்கு இந்த ஒரு காரியங்கள் இருக்கு, இந்த ஒரு பலவீனம் என் வாழ்க்கையில இருக்கு, நீங்கள் எனக்கு விடுதலை கொடுங்கப்பான்னு நம்ம ஆண்டவரை கேட்கும் போது, நம்ம மன்றாடும் போது ஆண்டவர் உங்களோட பேசுவார். இன்னைக்கு எத்தனையோ கோடி தேவர்கள் இருக்கிறாங்க, அவங்க எல்லாம் போய் வேண்டாங்க, அவங்க கிட்ட வந்து பேசுறாங்களா, எதுவுமே இல்லை. நம்மளுக்காக ஜீவனை கொடுத்த, சொந்த பிராணனை கொடுத்த இயேசு கிறிஸ்துவினால இன்னைக்கு ரட்சிக்கப்பட்ட அனைத்து மக்களும் விசுவாசம் உள்ள மக்களாய் ஆண்டவர் நம்மளை வழி நடத்திட்டு வர. இந்த விசுவாசம், இந்த ஒரு ஜீவனை நமக்கு எவ்வளவு ஒரு மிகப்பெரிய பதவிங்க. உலகத்துல பெரிய பெரிய ராஜாக்கள் இருக்கிறாங்க, மந்திரிகள் இருக்காங்க, இன்னைக்கு முதல்வர் இருக்கிறாரு, அவருலாம் என்னங்க செஞ்சுட்டு இருக்காங்க, சும்மா வேலை செஞ்சுட்டு இருக்காங்க, அவ்வளவுதான். ஆனா பிரதி ஒருவருக்காக ஜெபிக்க ஆவியானவர் எவ்வளோ பெரிய பண காசுல அந்தஸ்தில ஆஸ்தில இருக்கலாம். ஆனா
ஆனா கர்த்தர் கொடுக்கிற இந்த ஒரு ஊழியம், இந்த ஒரு வாக்கியம், இந்த வசனம் தான் நமக்கு ஒரு வேத வசனமாய் ஆண்டவர் வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறார். இன்னைக்கு எத்தனை பேர் ரட்சிக்கப்படாம பாவத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. அப்படியாப்பட்ட இருந்த இந்த சகாய தான் ஆண்டவர் இன்னைக்கு அந்த பாவத்துல இருந்து பாருங்க, இயேசு கிறிஸ்து என்கிற ஒரு ஜீவன் உங்களுக்குள்ள வந்தா எல்லாமே மாறுகிறதுக்கு உதாரணமான ஒரு வாக்கியத்தை ஆண்டவர் இந்த இடத்துல உங்களோட பேசுகிறார். ஹல்லேலூயா. இன்னைக்கு கொடுக்கிற ஒவ்வொரு வார்த்தையும் அவருக்குள்ள கொடுத்த ஜீவ வாக்கியமா இருக்குது. ஏன்னா அவரால் தான் ரட்சிப்பை நம்ம பெற்றுக்கொண்டிருக்கிறோம். அவருடைய நாமத்தை நம்ம எப்பொழுதும் மகிமைப்படுத்தி கொண்டே இருக்கணும். பாருங்க, ஒரு காலத்துல இன்னைக்கு 3-4 வருஷம் முன்னே பார்க்கிறோம், இந்த கொரோனா என்கிற வியாதி வந்து பாருங்க எத்தனை பேர் நாசமா, எத்தனை பேர் அழிவுபட்டு போனாங்க. ஆனா இயேசு கிறிஸ்து என்கிற ஒரு நாமத்தை அவங்க ஜீவமாய் அங்கீகரிக்கப்பட்டா, இயேசுதான் என் சொந்த ரட்சகரன்னு அவர் ரட்சிப்புக்குள்ள இருந்தா அவர் ஜீவன் எப்படி பாதுகாக்கப்படும் பாருங்க. இன்னைக்கு அப்படி ஆண்டவர் அறியாத பல மக்கள்கள் விக்கிரகத்தை தேடி ஓடுறாங்க. அதை ஓடி என்ன பிரயோஜனங்க? எதுவுமே இல்லை வாழ்க்கையில. இப்ப எங்க அம்மா அப்பா 40 வருஷமா பல காரியங்கள் அந்த விக்கிரகத்தையே வணங்கி கொண்டு இருந்தாங்க. ஆனா கர்த்தர் எங்களை தேடி வந்து ரட்சித்தார். பாருங்க, இந்த உலகத்துல தேடி வருகிற தேவன் யாருன்னா அது இயேசுசாமி ஒருவர் தாங்க. நீங்க பரிசோதனை பண்ணி பாருங்க. உங்கள் இருதயத்துக்குள்ள இங்க இருந்து போறதுக்குள்ள பாருங்க, இயேசு என்னோட இருக்கிறார், என் உள்ளத்துக்குள்ள இருக்கிறார், இங்க ஆவியானவர் அசைவாடி கொண்டிருக்கிறார். ஒரு நம்பிக்கை உங்களுக்குள்ள வருங்க. ஹல்லேலூயா. ஏன்னா தேவன் இந்த இடத்துல வாசம் பண்ணுகிறார். இது நம்மளுடைய சரீரம், நம்மளுடைய இருதயம் தாங்க தேவனுடைய ஆலயமா இருக்குது. அந்த ஆலயத்தை நீங்கள் விசுவாசமாய் பகிர்ந்து கொடுங்க. அப்ப ஆவியானவர் உங்களோட பேசுவார். ஹல்லேலூயா. இன்னைக்கு அப்படிதான் அந்த கொரோனா டைம்ல பார்க்கும்போது நாங்க அங்க பெங்களூர் தேசத்துல இருந்தோம். பல இடத்துல கொரோனா வியாதியால பாதிக்கப்பட்டு இருந்தாங்க. அப்ப எல்லா இடத்துக்கும் லாக்டவுன் போட்டாங்க. ஒருவருமே போக முடியல. இது உதாரணத்துக்கு ஒரு சாட்சியா சொல்றேன். அப்ப நான் ஆண்டவர்கிட்ட ஒவ்வொரு நாளும் ஜெபிப்போம். இந்த ஜெபிக்கலாம் வாங்க நிகழ்ச்சின்னு ஒரு டிவி முகாந்தாரம் வரும். அப்ப எல்லாம் கொத்தாம இருப்பாங்க. வேலை இல்ல, சாப்பாடு இல்ல, எதுவுமே இல்ல. ஒரு வெளியில போக கூட முடியாது. அவ்வளவு ஒரு பயத்துல இருப்பாங்க. அங்கங்க போலீஸ் நிற்பாங்க. எல்லா இடத்துலயும் ஜனம் அரிசிக்காக, பருப்புக்காக, பாலுக்காக ஓடுவாங்க. ஒவ்வொரு டைம்ல ஒரு பால் வாங்க கூட காசு இல்லை. அப்ப நான் ஆண்டவர்கிட்ட ஜெபிப்பேன், ஆண்டவரே இத்தனை ஜனத்தையும் படைத்த தேவன் நீங்க தான்ப்பா. இன்னைக்கு அறிவில்லாத ஓடிக்கொண்டிருக்கிற இந்த பிள்ளைகளையும் நீங்கள் தான் ஆண்டவரை ரட்சிக்கப்படுங்கன்னு சொல்லி ஒவ்வொரு நாளும் நம்ம வீட்டுல ஜெபிப்போம். ஜெபிக்கும் போது அநேகர் வருவாங்க. அக்கா எங்களுக்காக ஜெபிங்கக்கா, நாங்கள் வேலைக்கு போகணும், எங்களுக்கு பாதுகாப்பு வேணும் அப்படின்னு அநேக பேருக்கு நாங்கள் இயேசுசாமியை சுவார்த்தனையாக சொன்னோம். அத்தனை பேருக்கு ஒரு நம்பிக்கை இருந்தது. இடி ஏரியாவே கொரோனா வந்தது. ஆனால் கர்த்தர் நாங்கள் அந்த இடத்துல ஜெபிக்கும் போது ஒருவருக்கு கொரோனா வரல. பாருங்க, நம்ம ஆண்டவர் எவ்வளவு விசுவாசம் உள்ள தேவன் பாருங்க. எல்லாருக்கும் கொரோனா வந்துச்சு. ஆனால் கர்த்தர் நாங்கள் இருக்கிற ஏரியாவை சுற்றிலும் அவருடைய பாதுகாப்பை வைத்தார். பாருங்க, இன்னைக்கு உலகத்துல நம்ம ஓடுகிறோம், ஓடி ஓடி திரிகிறோம். ஆனா ஒரு நிம்மதி இல்ல, சமாதானம் இல்ல. ஆனா இயேசு கிறிஸ்து என்கிற நாமத்துல நீங்க வந்தீங்கன்னா உங்களுக்கு சமாதானத்தை கொடுப்பாரு, உங்களுக்கு ஜீவனை கொடுப்பாரு. வசனத்துல சொல்லி இருக்குது, உங்களுடைய ஆயுசு காலம் மிஞ்சி போனா எவ்வளவுங்க? 60-70 தான். ஆனா கர்த்தருக்காக நீங்க பயப்படும் போது உங்கள் ஆயுசை 100 வருஷம் 1000 வருஷம் திருப்பி கொடுக்கிற தேவனின் வாக்கியத்துல இருக்குது. இன்னைக்கு இங்க வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் மனம் திரும்பி விசுவாசத்தின் வார்த்தைகளை அறிக்கையிட்டு இன்னைக்கு பாவியா இருந்த மனுஷனை தேவன் எப்படி ரட்சணுக்குள்ள கொண்டு வந்தாரோ அதே மாதிரி இந்த இடத்தை விட்டு நீங்கள் கடந்து போகும்போது இயேசு என் உள்ளத்துக்குள்ள இருக்கிறார், இயேசு என்னை ஆசீர்வதிக்கிறார், இயேசு என் கூட பேசுகிறார்னு நீங்க போங்க. ஒரு 2 நிமிஷம் ஜெபிச்சு பாருங்க. இயேசுவேன்னு கூப்பிடுங்க. அவர் இறங்கி வருகிற தேவன் இல்லை. இன்னைக்கு இந்த உலகத்துல இதை அறியாத பல ஜனங்கள் நாசமாய் போய் கொண்டு இருக்கிறாங்க. ஆனா உங்களையும் எங்களையும் இன்னைக்கு ஆண்டவருடைய பிரதர் சொன்ன மாதிரி இன்னைக்கு ஆண்டவருடைய சித்தம் இல்லாத இன்னைக்கு இந்த இடத்துல யாரும் வர முடியாதுங்க. ஏன்னா அது கர்த்தருடைய ஆசீர்வாதம். கர்த்தர் இந்த இடத்துக்கு போகணும்னு உங்கள் மனசுக்குள்ள வச்ச அந்த ஒரு விசுவாசத்தால நீங்கள் இன்னைக்கு வந்திருக்கிறீங்க. இந்த நல்ல வேலையில ஆண்டவரை நீங்கள் திடமாய் விசுவாசிங்க, நம்பிக்கை இருங்க. உங்களுக்கு என்ன காரியங்கள் வேணும், உங்களுக்கு இங்க பாருங்க, ஒரு சாப்பாடு தேவையா, ஒரு ஆகாரம் தேவையா, பணம் தேவையா, ஜெபிங்க. ஜெபிக்கும் போது ஆண்டவர் உங்களுக்கு அற்புதமாய் கொடுப்பாரு. இன்னைக்கு அதான் சொன்னேன், ஒரு வியாதி வந்தா டாக்டரை தேடிட்டு ஓடுறாங்க. அது எவ்வளவு காலங்க? என் வாழ்க்கையில நினைக்கும் போது 13 வருஷத்துக்கு முன்னாடி நான் இறந்து போயிருப்பேன். ஏன்னா என் வாழ்க்கையில மிகப்பெரிய கொடூரமான வியாதி. இங்க எல்லாம் ரத்தம்லாம் ஓடும். இவ்வளவு பெரிய துணியை வச்சு எனக்கு உள்ளுக்குள்ள துணிச்சாங்க. அப்ப நினைச்சு பாருங்க, இந்த ஜீவன் போயிருந்தா நான் இன்னைக்கு உங்க முன்னாடி வந்து சத்தியத்தை அறிவிக்க
வைக்க முடியுமா? புரிஞ்சுக்கொள்ளுங்க, தேவன் எப்படியாப்பட்ட தேவன். அந்த உயிர் போன ஜீவனையும் திரும்ப மீட்டெடுத்த இயேசு கிறிஸ்துங்கிற நாமத்தை நம்ம பிரசங்கப்படுத்துறாங்க. அது போலதான் இன்னைக்கு உங்களுடைய வாழ்க்கையிலையும் தேவனை ஒரு இடத்துல, அந்த ஆலயம் நம்ம தான், அந்த ஆலயத்துக்குள்ள நீங்கள் இயேசுவை வைத்துட்டீங்கன்னா எப்பொழுதும் நீங்க சந்தோஷமா இருக்கலாங்க. யாரை பத்தி கவலைப்படுங்கிற அவசியமே உங்களுக்கு இல்லை. ஏன்னா இயேசு உங்களோட எப்போதும் பேசிக்கொண்டே இருப்பாரு. நீங்க நடக்கும் போதும், படுக்கும் போதும், உட்காரும் போதும், நீங்க போக்குல வரத்துல வண்டியில நீங்க எந்த இடத்துக்கு போனாலும் உங்களுக்கு துணையாய் வருகிற தேவன் இயேசு கிறிஸ்து தாங்க. இன்னைக்கு நீங்க வந்திருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் ஒரு அற்புதம் உண்டு, ஒரு விடுதலை உண்டு. கஷ்டத்துல வந்திருக்கலாம், வியாதியில வந்திருக்கலாம். ஐயோ என் பிள்ளைகளை என்னால பார்க்கவே முடியல, அவங்களுக்குள்ள ஒரு போராட்டம் இருக்கு, ஆண்டவரே என்னோட அவங்களோட பேசுங்கன்னு நீங்க விசுவாசத்தை வைத்து போங்க. இன்னைக்கு சகாயம் என்கிற அவன் எப்படி பாவம் அடித்து, எப்படி கொள்ளையிட்டு ஜனங்களை வஞ்சித்தான். ஆனால் இயேசு கிறிஸ்து என்கிற நாமம் அவனுக்குள்ள வரும்போது பாருங்க, இயேசு சுவாமி வந்தா எல்லாமே மாறி போயிடுங்க. இன்னைக்கு இயேசு இந்த இடத்துல வந்திருக்கிறாருங்க. அந்த விசுவாசம் உங்களுக்குள்ள வைங்க. விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான வசனம் பண்ணிருக்கீங்க. இந்த ஒவ்வொரு வசனத்திற்கும் ஒரு ஜீவன் இருக்குது. அந்த ஜீவ உள்ள தேவர் யாருன்னா அதுதான் இயேசு சுவாமி. அந்த இயேசு சுவாமி கிட்ட வருகிற ஒவ்வொருவருக்குங்க பாவ மன்னிப்பு இருக்குதுங்க. அந்த பாவ மன்னிப்பு இல்லைன்னா நம்ம உலகத்துல வாழ முடியாது. நிஜமா சொல்றேன். இன்னைக்கு எவ்வளோ பெரிய அரசியல்ல இருக்கிறாங்க, எவ்வளோ பேர் முதல்வர், மந்திரி, அது இதுன்னு இருக்கிறாங்க. அவங்களுக்குலாம் என்னங்க கொஞ்ச காலம்தான் வாழ்க்கை. ஆனா இயேசு கிறிஸ்து என்கிற நாமத்தை அவங்களும் அறிந்து கொண்டா வாழ்க்கையில எவ்வளவு பெரிய பிரகாசத்தை பார்க்கலாம் பாருங்க. அதனால இன்னைக்கு ஆண்டவர் இந்த வேலையில அழைத்து வந்து தேவன் கொடுத்த ஒவ்வொரு சாட்சிக்காக நான் மகிமைப்படுத்துகிறேன். தேவன் இந்த இடத்துல நான் நேற்று நினைச்சேன், ஆண்டவரே நான் என்ன வசனத்தை எடுக்கணும், என்ன பேசணும், நான் எதுவுமே ப்ரிப்பேரிங் பண்ணல, படிக்கல, எதுவுமே பண்ணல. ஆனா இங்க வந்து உட்கார்ந்துருக்கும் போது ஆவியானவர் என்னோட சொன்னாரு, இந்த வசனத்தை நீ பேசுன்னு சொன்னாரு. அதனால தாங்க ஒரு மனுஷன் இந்த இடத்துல வந்து நிற்கும் போது சர்வசாதாரணமா இல்லை. இன்னைக்கு பிரதர் உங்களுக்காக ஜெபிக்கிற ஒவ்வொரு ஜெபம் தான் இன்னைக்கு அவங்களை தாங்கி கொண்டு இருக்குது. அப்ப சொன்னாங்க, உங்களுக்காக கொடுக்கப்படும். அப்ப தேவனுக்காக நம்ம கொடுக்கும் போது நம்மளுடைய குடும்பம் ஆசீர்வதிக்கப்படும், நம்ம பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படும். எல்லாத்துலயும் நம்ம ஆடு, மாடு, மிருக ஜீவனங்கள் எல்லாமே ஆசீர்வதிக்கப்படும். இது தெரியாததான் இன்னைக்கு எத்தனோ ஜனங்கள் கர்த்தருக்காக கொடுக்கும் போது சந்தோஷம் உள்ளவராய் நம்ம கொடுக்கணும். நம்ம சிறிதாய் கொடுத்தாலும் அவர் பெரிதாய் கொடுக்கிற தேவன் நம்மளோட இருக்கிறாரு. ஹல்லேலூயா. தேவன் கொடுத்த இந்த நல்ல வாக்கியத்திற்காக, நல்ல வசனத்துக்காக தேவனை நான் கோடி கோடி மகிமை செலுத்துகிறேன். இந்த ஆல்வின் பாஸ்டுக்காக, குடும்பத்திற்காக, இங்க வந்திருக்கிற எல்லாருக்காகவும் தேவனிடத்தில் நான் தயவு கேட்கிறேன். இந்த வேலையை எனக்கு கொடுத்து இந்த வசனத்தை போதிக்க எனக்கு தேவன் கொடுத்த பிரதருக்காக நான் கோடி கோடி நன்றி சொல்கிறேன். தேவன் இந்த இடத்துல அவங்களை உயர்த்த போறார். பல மடங்கு, 1000 மடங்கு உயர்த்த போகிறார். அநேக கூட்டங்கள் திரளாய் இங்க வரும். அது சின்ன கூட்டமா இல்ல, தேனிகள் கூட்டங்கள் போல ஆண்டவர் இந்த இடத்துல ஆலயத்தை கொண்டு வர போகிறார். அவருடைய பிசினஸ் காரியங்கள், ஊழியங்கள் அநேக ஆயிரமாய் ஆசீர்வதிக்க போகிறது. தயவாய் கேட்கிறேன், வருகிற ஒவ்வொருவரும் நம்பிக்கையோட வாங்க. நீங்கள் நம்பிக்கையோடு வந்தா நீங்க அறுவர காலத்துல அதை பலனை மிகுதியாய் பார்க்க உங்களால முடியும். ஹல்லேலூயா. ஏன்னா ஒரு வாரம் வந்து ஒரு நாள் வராம போயிடாதீங்க. கர்த்தர் இந்த இடத்துல அழைத்து வந்த அத்தனை பேருக்கும் ஒரு மகிமையான கிரீடம் வைத்திருக்கிறார். அதை நீங்கள் பெற்றுக்கொள்ளும்படி தேவன் உங்களையும் என்னையும் இந்த ஆலயத்துக்கு அழைத்து வந்திருக்கிறார். ஏன்னா நம்ம எல்லாரும் ஒரே மக்கள். நான் யாரையும் பார்க்கல, இந்த அம்மா பார்த்துருக்கேன் அவ்வளவுதான், இவங்க பார்க்கல, சிஸ்டர் பார்க்கல. சிஸ்டர் தெரியும், பாப்பாவை தெரியும், ஆனா அவங்களெல்லாம் பார்க்கல. ஏன்னா கர்த்தருடைய வீட்டுல வருகிற ஒவ்வொருவரும் ஒரே பிள்ளையாய் நம்ம இருக்கிறோம். அதனால எல்லாரும் சந்தோஷமாய் ஆண்டவருக்குள்ள மகிமைப்படுத்தினா, தேவனை ஆராதிக்கினா, தேவனை துதிக்கினா இந்த ஒரு சந்தோஷம் வெளியில எங்கும் கிடைக்காது. தயவா சொல்கிறேன். ஏன்னா உங்களுடைய நம்பிக்கை தான் உங்கள் வாழ்க்கையை மாற்றப் போகிறது. அதனால ஆவியானவர் இந்த இடத்துல சொல்ற ஒவ்வொரு வார்த்தைக்கும் அற்புதம் இருக்குது. ஆவியானவர் இந்த இடத்துல உலாவுகிறாரு. அதனால விசுவாசம் நமக்குள்ள முதல் விசுவாசம். அப்படியாய் நம்ம வாழ்க்கையில வாழ்ந்தா எல்லாமே நமக்கு அற்புதமாய் மாறும். தேவன் கொடுத்த இந்த நல்ல சாட்சிக்காக நான் தேவனை ஆராதிக்கிறேன். கொடுத்த வசனத்திற்காக, வாக்கியத்துக்காக தேவனை நான் மகிமைப்படுத்துகிறேன். தேவன் கொடுத்த அந்த நல்ல வேலைக்காக ஜெபிக்கிறேன். ஹல்லேலூயா. அப்பா, அந்த வசனத்தோடு பேசினதற்காக நன்றி ஆண்டவரே. ஆவியானவரே, என்னிலும் என் வார்த்தை உன்னிலும் இருந்தால் நீ எதை கேட்டாலும் அதை நான் செய்வேன்னு சொன்னீங்கப்பா. இந்த இடத்துல அப்பா மகிமையான காரவ ஷபரே ரிகபோடரார ஓரவ ஷபபபபப ரிகபபபபப கர்த்தரே, இந்த இடத்துக்குள்ள ஆண்டவரே அப்பா இன்னும் அநேக திரளான கூட்டங்களை நீ அழைத்து வர போற கிருபைக்காக ஸ்தோத்திரம். தேனீக்கள் போல ஆண்டவரே கூட்டம் பெருகுவதற்காக நன்றி ஆண்டவரே. இன்னும் வருகிற நாட்கள்ல அப்பா இந்த ஆலயம் சபை அப்பா இடம் இல்லாதபடி நீங்கள் நிறைக்க போறதற்காக
நீங்க நிறைக்க போறதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்கப்பா. இதுவரைக்கும் ஆண்டவரே நீங்க நடத்தின விதத்திற்காக நன்றி சொல்லி நான் உன்னை மகிமைப்படுத்துகிற ராஜா. இந்த இடத்துல நீங்க இறங்கி வந்ததற்காக நன்றி. ஒவ்வொரு கூட நீங்க பேசினதற்காக நன்றி அப்பா. ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் என் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். கரங்களை தட்டி ஆண்டவர் நாமத்தை மகிமைப்படுத்துவோம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. அல்லேலூயா. பாருங்க, விசுவாசம். இந்த விசுவாசத்தை பிடித்துக் கொள்ளுங்கள். அருமையான சகோதரிக்காக நான் ஒரு நிமிடம் கண்களை மூடி ஜெபிக்கலாமா? ஸ்தோத்திரம். பரிசுத்தமுள்ள தகப்பனே, உங்க நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். எங்கள் அன்பு சகோதரி இந்த நாளில் எங்கள் மத்தியிலே கொண்டு வந்து நீர் எங்களோடு கூட பேசினுடைய மகா பெரிய தயவிற்காக நன்றி செலுத்துகிறோம். அருமையான சகோதரியை, சகோதரருடைய குடும்பங்களை நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம் ஆண்டவரே. ஷாம் தம்பியை ஆசீர்வதிக்கிறோம், சாந்தி சகோதரியை ஆசீர்வதிக்கிறோம், அருமையான சகோதரரை ஆசீர்வதிக்கிறோம் ஆண்டவரே. அஜோங்கை ஆசீர்வதிக்கிறோம். அவர்கள் வாழ்ந்திருப்பார்களாக, சுகித்திருப்பார்களாக, செழித்திருப்பார்களாக. உம்முடைய சுவிசேஷம் இவர்கள் மூலமா இன்னும் இந்த பெங்களூர் பட்டணத்தில் பரவி பாயட்டும் என்று சொல்லி நாங்கள் செபிக்கிறோம். வாழ்க்கையில் இருக்கிற எல்லா குறைவுகளும் கிறிஸ்து இயேசுவின் மகிமையின் ஐஸ்வர்யத்தினால் பரிபூரணமாக்கப்படட்டும் என்று சொல்லி நாங்கள் செபிக்கிறோம். இந்த நாளிலே உங்கள் மகளை மறைத்து நீங்க எங்களோடு கூட பேசுனீங்க ஆண்டவரே. அந்த வார்த்தையை பிடித்துக் கொண்டு நாங்கள் கடந்து செல்லுகிறோம். இந்த வார்த்தை எங்களை வாழ வைக்கும் ஆண்டவரே. இந்த வார்த்தை எங்களை உயிர்ப்பிக்கும் ஆண்டவரே. இந்த வார்த்தை எங்கள் தேவைகளை சந்திக்கும் ஆண்டவரே. இந்த வார்த்தை எங்களுக்கு ஆரோக்கியத்தையும் தீர்க்காயுசையும் கொடுக்கும். உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். உங்க நாமத்திற்கே மகிமை செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே. ஆமென். அல்லேலூயா. ஆமென். எல்லாருக்கும் நீங்க சர்ச் முடிஞ்சு போகும்போது காலண்டர் வாக்குத்தத்தத்தை மறக்காம வாங்கிக்கோங்க. 9 வருஷமா நான் ஊழியம் செய்கிறேன். அல்லேலூயா. 9 வருஷம். 2024 பிப்ரவரி வந்துச்சுன்னா அது வரப்போகுது. அடுத்த மாதம் வந்துச்சுன்னா 10 வருஷத்தை ஆண்டவர் கிருபையா முடிக்க போகிறார். அல்லேலூயா. 10 வருஷமா ஊழியம் செய்கிறேன். அடுத்த வாரம் ஜனவரி 31 என் பிறந்த நாள், 32வது பிறந்த நாள். அல்லேலூயா. ஆமாம், எல்லாமே நிறைய விஷயம். அடுத்த வாரத்தில் நிறைய சந்தோஷமான செய்திகள் இருக்குது. அதனால் எதுக்காக சொல்ல வந்தேன்னா, 9 வருஷமாக ஆசைப்படுவேன். நம்ம ஊழியம் செய்கிறோம், எல்லோரும் காலண்டர் போடுறாங்க, வாக்குத்தத்தம் கொடுக்குறாங்க, நமக்கு ஒரு வாசல்கள் இல்லையே அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். அதான் சொன்னேன் பார்த்தீங்களா, கொடுக்குறேன் அப்படின்னு வரைக்கும் ஒன்றுமே நடக்கலை. கொடுக்குற ஆண்டவரே நீங்கள் கொடுத்துருங்கன்னு சொல்லும் போது எல்லாமே நடக்க ஆரம்பிச்சிருச்சு. அல்லேலூயா. அதனால் உங்களுடைய காலண்டர், நம்மளுடைய வாக்குத்தத்தங்களை வாங்கி போங்க. ஆண்டவர் இந்த வருஷத்தில் சிறந்திருக்கும்படி செய்வேன்னு வாக்கு தந்திருக்கிறார். அந்த வார்த்தையின்படியே உங்களை சிறப்பாக்குவார். ஆமாம், சிஸ்டருக்காக அதிகமாக ஜெபிங்க. இன்னும் அவங்களை கொண்டு திரளான ஆத்துமாக்களை தேவன் அறுவடை செய்ய ஆயத்தமுள்ள தேவனாக இருக்கிறார். ஆமாம், நானே பேசாமல் ஒசூர் போயிடலாமான்னு யோசிச்சுட்டு இருக்கிறேன். மெர்சிக்கு ட்ரான்ஸ்ஃபர் வாங்கிட்டு அங்கே போயிட்டு பெங்களூரில் ஊழியத்தை ஸ்டார்ட் பண்ணிடலாமா அப்படின்ட்டு. அல்லேலூயா. ஆமாம், அப்படி ஒரு வல்லமையை அங்கே பெங்களூர் பட்டணத்தில் ஆண்டர் வச்சிருக்கிறேன். நான் இப்போ அடிக்கடி பெங்களூர் போயிட்டு வரேன். பெங்களூர் போயிட்டு நிறைய முழுரவு ஜெபம் வருது, கான்ஃபரன்ஸ் வருது, நிறைய ப்ரேயருக்கு போயிட்டு வரதுனால அப்படி யோசிக்கிறேன். அப்போது அப்படிப்பட்ட நீங்கள் இருக்கீங்களா? உங்களெல்லாம் உருவாக்கி உங்களை ஊழியம் செய்ய வச்சுட்டு தான் போவோம். கவலைப்படாதீங்க. அல்லேலூயா. ஆமாம், எங்கே போனாலும் இங்கே வந்துடுவேன். அல்லேலூயா. ஆமாம், கர்த்தர் நல்லவர். அதனால் உங்களுக்கு வேண்டப்பட்டவங்களுக்கு காலண்டர் வேணுனாலும் வாக்குத்தத்தம் வேணாலும் நீங்கள் வாங்கிட்டு போய் கொடுங்க. அவங்க ஆசீர்வாதமாக இருப்பாங்க. நீங்கள் கொடுக்குற வார்த்தை வந்து 1 கோடி ரூபா சொத்து அவங்களுக்கு கொடுக்குற மாதிரி. அல்லேலூயா. அந்த வார்த்தை அவங்கள வாழ வைக்கும். அந்த வார்த்தை அவங்கள உயிர்ப்பிக்கும். ஆமாம், மதத்தை மாற்றுறதுனால எங்களுக்கு ஒரு பிரயோஜனமும் இல்லை. எனக்கு சுத்தமாக அதில் எனக்கு ஐடியாவே இல்லை. என் பேர் இப்போ வரைக்கும் என்ன தான் சொல்லுவாங்க, ஆல்வின் மட்டும் நிப்பாட்டுறதில்ல, சதாசிவத்தைங்கிறத ஸ்ட்ராங்காக சொல்லிடுவேன். அல்லேலூயா. ஆமாம், எனக்கு மதத்தை மாற்றுவதில் விருப்பமே இல்லை. மதத்தை மாற்றுவதனால் இயேசுவுக்கு பிரயோஜனமே இல்லை. அல்லேலூயா. உங்கள் மனசு ஆண்டவரை சார்ந்திருந்தா போதும். அவர் தாங்க உங்கள் அப்பா அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா போதும். அல்லேலூயா. இவ்வளோ நாளாக எனக்கு தெரியாமல் வந்துச்சு எங்கள் அம்மா யார், எங்கள் அப்பா யாருன்னு. இன்றைக்கி நான் தெரிஞ்சுக்கிட்டேன். எங்கள் அம்மாவையும் எங்கள் அப்பாவையும் இனி அவங்க சொல்கிறபடி வாழுவேன். இதுதாங்க கிறிஸ்தவம். அவ்வளோதான். கிறிஸ்தவத்தில் அதுதான், வேறு ஒன்றும் இல்லை. அதனால நீங்கள் வந்துட்டீங்களே, இங்கே மதத்தை மாற்றிடுவாங்களோ, இவங்க முக்கிடுவாங்களோ. ஆமாம். கண்டிப்பாக. இன்னைக்கு இந்த 500 பேரில் பாதி பேரை காணோம். ஆனால் இவங்க இங்கே இருக்கிறாங்க. அல்லேலூயா. அதான் கர்த்தர் நம்ம சார்பில் இருந்தால் தாவீது சொல்கிறார், அவர் என் வலது பரிசத்தில் இருக்கிறபடியால் நான் அசைக்கப்படுவேன். மனுஷன் எனக்கு என்னையா செய்வான்? மனுஷன் என்ன செய்ய முடியும்? மனுஷன்ல அதை விட பெரியவர், மகா பெரிய ஆண்டவர் உங்க கூட இருக்கிறார். அல்லேலூயா. அதனால் அதுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.